அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 864 இளமையின் உந்துதலில் முதுமையை எதிர்கொள்ளல். ஒரு அருமையான டாபிக் கொடுத்துருக்காங்க லதா மேடம். இன்னைக்கு அதை பத்தி தான் அவங்க தான் பேச போறாங்க. இளமையா இருக்கிறது ஒரு பக்கம், முதுமை நமக்கு வந்துட்டே இருக்குது. அந்த முதுமையில நாம ஆரோக்கியமா இருக்கிறோமா அப்படின்ற கேள்விதான் எல்லாரும் கேட்பாங்க. முக்கியமா பார்க்க வேண்டியது நம்ம எந்த அளவுக்கு எவ்வளவு நாள் வாழறன்றதை விட எவ்வளவு நாள் ஆரோக்கியமா இருக்கிறோம். அதுதான் நமக்கு நம்மள நாம கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இளமையா இருக்கிறோமோ முதுமையா இருக்கிறோமோ அதெல்லாம் அப்புறம். ஆரோக்கியமா இருந்தாலே முதுமையா இருப்போம், இளமையா இருப்போம்ன்றது அர்த்தம். மேடம் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பேசணுன்றதுக்காக சரி ஒரு 2 வார்த்தை பேசினேன். பார்ப்போம். லதா மேடம், நீங்க ஆரம்பிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். என்னுடைய ஒவ்வொரு ஸ்பீச் போதும் என்னை ஊக்குவிக்கிற அனைவருக்கும், அதாவது நம்ம எம்ஐஎம் டீம் அனைவருக்கும் மிக்க நன்றி. எஸ்பெஷலி ஸ்டீஃபன் சாருக்கு மிக்க நன்றி. அதுவும் இந்த சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு, அதுக்கும் ஒரு நன்றி சார். என்னுடைய டாபிக் வந்து இளமையின் உந்துதலில் முதுமையை எதிர்கொள்ளல். இது ஒவ்வொரு வேர்டும் இண்டிவிஜுவலா பார்க்கும்போது எல்லாருக்கும் நல்லாவே புரியும். இதை வந்து என்னுடைய ஸ்பீச் வந்து 3 பார்ட்டா பிரிக்கிறேன். ஒண்ணு வந்து முதுமையில் இளமையோடு இருத்தல், இன்னொன்னு கடமையை செய்தல், அதுவும் நேரத்திற்கு செய்தல், மூணாவது முதியவர்களின் அறிவுரை பொன் போன்றது. இது வந்து என்னதான் இந்த டாபிக்கோட மேட்ச் ஆகலைன்னா கூட யங்கர் ஜென்ரேஷன் நம்மளை எப்படி பார்க்கணும், எல்டர் ஜென்ரேஷனை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த அவங்க பெர்ஸ்பெக்டிவ், எல்டர் ஜென்ரேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இது சொல்லியிருக்கேன். இப்ப we will go inside the topic. இப்ப அந்த 3 கேட்டகரி சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முதுமையில் இளமையாக இருத்தல். இப்ப இளமையாக இருத்தல் அப்படின்னாலே இம்மிடியட்டா 2 பாயிண்ட்ஸ் நம்ம பேசணும். என்னன்னா, ஒண்ணு வந்து ஹெல்த், அனதர் ஒன் இஸ் நாலேஜ் அப்டேஷன், இல்லையா? இப்ப வந்து நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியமா ஹாஸ்பிட்டல் வாசலையே மிதிக்காம, மத்தவங்க உதவிய முடிஞ்ச வரைக்கும் எதிர்பார்க்காம வாழணும், நல்லபடியா வாழணும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய ஆசை, எண்ணம் எல்லாம். இதுவே இந்த எண்ணம் காலேஜ் படிக்கும்போது அந்த வயசுல அவங்களுக்கு நமக்கு தோணிருக்கான்னு நினைச்ச கேட்டீங்கன்னா அது நிச்சயமா இல்லை. ஏன்னா அதுதான் இளமையுடைய நம்பிக்கை, தைரியம், இல்லையா? அந்த சமயத்துல வேற மாதிரி திங்க் பண்ணுவோம். ஃபியூச்சர்ல நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதுக்கு நம்ம இப்ப என்ன செய்யணும், செய்ய முடியுமா, அந்த மாதிரிலாம் தான் நம்ம திங்க் பண்ணுவோம். இப்ப வந்து அந்த நம்பிக்கைய, அது மாதிரியான நம்பிக்கை, அந்த லாஜிக்கையே வச்சுக்கிட்டு நம்ம செகண்ட் ஆஃப் ஏஜ்லயும் நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணா இப்பவும் இளமையா இருக்கலாம், செகண்ட் ஆஃப்லயும் இளமையா இருக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய வாதம். இதுக்கு என்ன நம்ம பண்ணணும்னா, சர்டன் நம்ம வாழறது ஒரு டிசிப்ளினோட கொஞ்சம் வாழணும். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இப்ப நான் சொல்ல போறது நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே நானா சொல்லல, டாக்டர் சொன்னதுதான். நான் வந்து டாக்டர் சாய் சதீஷ்னு ஒருத்தர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவரை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுவேன். அவர் நிறைய ஸ்பீச்சஸ் கொடுப்பாரு, இந்த வெளியிலயும் கொடுப்பாரு, ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா கொடுப்பாரு, இந்த கல்யாண மாலையில கூட கொடுப்பாரு. அப்பெல்லாம் நான் கேட்டிருக்கேன். வேற சில டாக்டர் சொன்ன சில பாயிண்ட்டையும் கம்பைன் பண்ணி சொல்ல போறேன். இப்ப நம்ம பொதுவா ஈவன் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் கூட சொல்லுவாங்க இந்த ஒரு பாயிண்ட். நம்ம ரெகுலரா ஒரு பிரிஸ்க் வாக் 20 மினிட்ஸ் எவ்ரிடே வாக் பண்ணோம்னா 40 மினிட்ஸ் லோ ரிஸ்க் ஃபார் கேச்சிங் கோல்டு, ஃப்ளூ, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அப்படியே கேட்ச் ஆனா கூட கொஞ்சம் ஃபாஸ்டா ஹீல் ஆயிடும். ஒரு ஃபியூ டேப்லெட்டே சாப்பிடாம இருக்கலாம், இல்ல கொஞ்சம் டேப்லெட் சாப்பிட்ட உடனே வேற ஸ்டேஜஸ்ல நல்லா சீக்கிரமா குணமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு 20% லோ ரிஸ்க் ஃபார் கெட்டிங் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக், இது மாதிரி பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த பாயிண்ட் நம்ம எல்லாருக்குமே ஓரளவு தெரியும், ஆனாலும்
ஃபாலோ பண்ணணுங்கிறத விஷயம். பிபி சுகர் இதெல்லாம் நார்மல்ல வச்சுக்கலாம். ஒரு மெடிக்கல் சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஒரு ரெகுலர் வாக்கர் வில் லிவ் ஹெல்த்தியர் அண்ட் லாங் லிவ் தேன் நான் வாக்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறத விட இப்ப இது மாதிரி நல்ல ரெகுலரா நம்ம வாக் பண்றது மட்டும் விஷயம் கிடையாது. நம்ம மெயினா நம்மளுடைய எய்ம் என்ன, ஹெல்த்தியா பாடியை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ரிமோட் இருக்கு, டிவி வாங்கணும்னா அதோடவே சேர்த்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் நம்ம அது போயிடுச்சு, ஏதோ ஒரு ரீசனால் போச்சுன்னா நம்ம வேற வாங்குவோம். அது ஒரு 2000 மேக்சிமம் 3000 வச்சுக்குமே, 3000 ரூபாய் இருக்கும். அதுக்கு அடியில ஒரு குஷன் வச்சு ஒரு பாலித்தீன் கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு, ஏன்னா ஒருவேளை கீழே விழுந்தா கூட அது ஒன்றும் ஆகக்கூடாது அப்படியெல்லாம் நினைச்சு அதுக்கு சப்போர்ட் கொடுத்து பாதுகாக்கணும். ஒரு 3000 ரூபாய் வர்த்து ரிமோட்டுக்கு நம்ம இவ்வளவு பண்றோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரிமோட் சொல்றேன். சிமிலர்லி தேர் ஆர் மெனி அதர் திங்ஸ். அதுக்கே இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறோம்னா நம்ம மதிப்பு மிக்க நம்ம உடலுக்கு நம்ம எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும். அதாவது மதிப்பு மிக்க அப்படின்னு ஜென்ரலா நான் சொல்ல வரல. இப்போ ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்களோ, ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், இது மாதிரி லங் டிரான்ஸ்பிளான்டேஷன், இது மாதிரி எல்லாம் பண்ணவங்கள பேஷண்ட்ஸை போய் அவங்கள்ட்ட பேசணும்னா நமக்கு நல்லா தெரிய வரும். அவங்களுக்கு ப்ராப்ளம்னு ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல இருந்து திரும்ப நல்லா ஆன வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ஹெக்டிக்கா இருக்கும். எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளவு வலி தாங்கிக்கிறாங்க, எவ்வளவு மற்றவங்களுக்கு வீட்டுல இருக்கிற மற்றவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுக்குறோம், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ். இது எல்லாத்தையும் கரன்சியா கன்வெர்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், பல லட்சம், ஏன் ஒரு கோடியில கணக்குல கூட போகும். அதனாலதான் மதிப்பு மிக்க நம்ம உடலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம உடலை நல்லா பாதுகாக்கணும்னா ஒண்ணு ஹெல்த் நல்லா வச்சுக்கணும் சொல்றேன். அந்த ஹெல்த்ங்கும் போது இன்னொரு விஷயம் என்ன பேசணும்னா உணவுங்கிறது ரொம்ப இட் பிளேஸ் எ மேஜர் ரோல். இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஜூஸ் டயட், ஒன் டைம் டயட், அப்புறம் இந்த லோ கார்ப் டயட், நோ கார்ப் டயட், அப்புறம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், அதுல 12 hours 14 hours 16 hours இப்படியெல்லாம் சொல்றாங்க. இதுல சில சமயம் சில விஷயங்கள் சக்சஸும் ஆகும். ஆனா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜூஸ் டயட் எடுத்துக்கோங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம ஜூஸே சாப்பிட்டுட்டு வாழறது டிஃபிகல்ட். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளால ஒரு விஷயத்த நல்ல ரொம்ப நாளைக்கு வாழ்க்கை ஃபுல்லா நிறைய நாள் பண்ண முடியாதுன்னா அதை பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னொன்னு டயட்டோட அர்த்தமே நம்ம புரிஞ்சுக்காம பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கீன்வா, இது சவுத் அமெரிக்கால கிடைக்கும். கேல், இது நார்த் அமெரிக்கா. இனிஷியலா யூரோப்பியன் டயட்டா இருந்தது. சில்வி, இது ஜப்பான்ல கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் நல்லதுன்னு அவங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம டயட்ல இருக்கேன் அதை வச்சு சாப்பிடுறோம். ஆனா நியூட்ரிஷன் டயட்டிஷியன்ஸ் இவங்கெல்லாம் கூட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யார் யார் எங்கெங்க வாழ்றீங்களோ அந்த பூமியில என்ன விளையுதோ அதை சாப்பிடுங்க, அப்பதான் நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். இது லாஜிக்கலி பாருங்களேன். இப்போ ஏதோ ஒரு பயிர் விளையுதுன்னா நம்ம இதுல நெல் விளையும், இந்தியாலேயே இன்னொரு நார்த் இந்தியால கோதுமை நிறைய விளையும். இப்ப இங்கெல்லாம் இந்த சீதோஷ்ணம், இந்த தண்ணி வெரைட்டி, அது மண்ணு வெரைட்டி, இதெல்லாம் பொறுத்துதான் அந்த விளைச்சல்லாம் வருது. சோ அந்த மண்ணுலையும் அந்த தண்ணிலையும் அந்த சுற்றுப்புறத்திலையும் தான் நம்மளும் வாழறோம். அப்ப அந்த மாதிரி உணவை சாப்பிட்டாதான் நமக்கு கரெக்டா செட் ஆகும். அதனால இந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சாப்பிடுறதுலயும் ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னா, இப்ப நல்லா பசிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதோட இல்லாம பசித்து புசித்து உண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இல்லாம நன்கு மசித்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்லா கடிச்சு மென்னு சாப்பிட்டு கூழாக்கி உள்ள எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. இப்ப பல்லு நமக்கு இருக்கு, அந்த பல்லுனால என்ன யூஸ்? டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு அது வேலையை குறைக்கும். எப்படின்னா அது வழியாதான் கடிச்சு மென்னு கூழாக்கி உள்ள எடுத்துட்டு போனோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்ல சிறப்பா இயங்கும். அதுல எந்த நிறைய பிரச்சனைகள் நமக்கு வராம போகும்.
அதுக்கு அடுத்தது இன்னொன்னு சொல்லணும்னா டயட் சம்பந்தமா அளவு. 2 இட்லி சாப்பிடு, 1 சப்பாத்தி சாப்பிடு, 50 கிராம் ரைஸ் சாப்பிடு அப்படி எல்லாம் சொல்றாங்க. அதுவும் தவறு. எப்படின்னா இப்போ ஒரு சிங்கிள் பர்சனே எடுத்துப்போம். நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ஹங்கர் இஸ் டைனமிக். ஏன்னா இப்போ ஒரு சிங்கிள் பர்சன் எடுத்துக்கிட்டாலே அவங்க இப்போ ஒரு சாஃப்ட்வேர் லைன் தான் இருக்கணும்னு இல்லை. இப்பெல்லாம் நிறைய பேரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியோ, அதாவது பிசிக்கலா ஒர்க் இல்லாமன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பசி இல்லாம இருக்கும். அதே பர்சன் ஏதோ ஒரு நாளோ இல்ல வீக்கெண்ட்லயோ வேற விதமான பிசிக்கல் ஒர்க் பண்ணலாம். நிறைய ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு வரலாம், இல்ல நிறைய வாக் பண்ணலாம், இல்ல ஒரு ஏஜுக்கு அப்புறம்னா பேரன் குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா அவங்கள பார்க்கு கழிச்சுட்டு போய் அவங்கள ஓட விட்டு அவங்கள விளையாட விட்டு அவங்க பின்னால போய் அவங்கள பிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஏறி இறங்குறது ஸ்டெப்ஸ் நிறைய, இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது நமக்கு அதே பர்சனுக்கு பசி அதிகமா இருக்கும். நீ நீ தானே சொன்ன நான் அதனால 2 இட்லி தான் டெய்லி சாப்பிடுவேன், 50 கிராம் ரைஸ் தான் டெய்லி சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்க வேண்டாம். அதுதான் சொல்றாங்க ஹங்கர் இஸ் டைனமிக். நமக்கு எப்படி பசி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இல்லாம இந்த சாப்பிடும்போது இந்த டிவி பார்த்துட்டே சாப்பிடுறது, அப்புறம் அதை கூட பரவாயில்ல ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும், அதுவும் தப்புதான். செல்போனை இப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு அங்க என்ன வருது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே மெசேஜ் பார்த்துக்கிட்டு மெயில் பார்த்துக்கிட்டு சாப்பிடுறது, அது மாதிரி பண்ணும்போது உணவு என்ன உணவு கூட தெரியாம சம்டைம்ஸ் சாப்பிடுறாங்க. அது மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா பசியை அறிந்து சாப்பிட்டு வயிறு நிறைந்ததை உணர்ந்து சாப்பிடுவதை நிறுத்துக அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த காலத்துல. சோ அது மாதிரி சாப்பிடணும். இததான் இன்ட்யூட்டிவ் ஈட்டிங் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி இன்ட்யூட்டிவ் ஈட்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எந்த வயசுலயும் நமக்கு பிடிச்ச எதையுமே சாப்பிடலாம். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்ப அடுத்தது இளமையா இருக்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் நான் முதல்லயே சொன்னேன். ஒண்ணு வந்து ஃபுட்டு, ஹெல்த் சம்பந்தமா ஹெல்த்துக்கு ஃபுட்டு பார்க்கணும். இன்னொன்னு வந்து மூளைய சுறுசுறுப்பா வச்சுக்கணும், அதாவது நாலேஜ் அப்டேஷன். எந்த வயசுலயுமே எதையும் கத்துக்கலாம். நம்ம நாலேஜ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதனால மூளை வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம வந்து இளமையா இருக்கிற ஃபீலிங் வரும், நிஜமாவும் இளமையாவே இருக்கும். வயசு ஏறினா கூட நியூமரிக்கலா நம்பர் ஏறினா கூட நம்ம ஹெல்த்தியா இருக்கும். அதுக்கு நீங்க கேட்கலாம், என்ன லதா இந்த காலத்துல இந்த ஏஜ்ல போய் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் அது மாதிரி கத்துக்க சொல்றீங்களா, இல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து மியூசிக் கத்துக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்கலாம். நீங்க அத மாதிரி பண்ணா கூட தப்பு இல்ல, முயற்சி எடுத்து பொறுமையோட இருந்து அதை கத்துக்கிட்டாலும் தப்பு இல்ல. அதை பண்ண முடியல அப்படின்னா கூட வேறு நிறைய வழிகள் இருக்கு. அது என்னன்னா இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்க்கு போறவங்க ஆபீஸ்க்கு ஒரு ரெகுலரா போவாங்க, இல்ல வேற எங்கேயாவது போவோம், ரெகுலரா போலாம், இல்ல வேற வேற இடத்துக்கு போலாம். ஏதோ ஒரு இடத்துக்கு ரெகுலரா போறோம் வச்சுக்கோங்க. அப்ப ஏதோ ஒரு ரேர் ரூட்லயே ஃபாலோ பண்ணுவோம். அது இல்லாம அதுக்கு பேரலல் ரூட்ல போய் அதை லெஃப்ட் டர்ன் இல்ல ரைட் டர்ன் எடுத்துட்டு அந்த ரூட்டுக்கு வந்து அந்த இடத்துக்கு டெஸ்டினேஷன் போய் சேரலாம். இல்ல அதுக்கு பர்பெண்டிகுலர் ரூட், ரெகுலரா போற ரூட்டுக்கு பர்பெண்டிகுலர் ரூட்ல போய் யூ டர்ன் எடுத்து வேற பக்கம் போய் வந்து சேரலாம். இது மாதிரி நம்ம வேற ஏதாவது திங்க் பண்ணி செஞ்சோம்னா அதுவும் மூளைக்கு ஒரு டிஃப்ரெண்டான வேலை தான். இதனால தெரியாத இடத்துக்கு போய் மாட்டிக்க கூடாது. நம்ம பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி யோஜனை பண்ணி அது மாதிரி செய்யணும். அது ஒரு விதம். இன்னொன்னு வந்து இப்ப ஓரளவு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, சப்போஸ் நம்ம ஒரு ஆப்பிள் போன் வாங்குறோம் வச்சுக்கோங்க. இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா, ஆண்ட்ராய்டு போன்ல இருந்து ஆப்பிள் போன் மாத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். யங்ஸ்டர்ஸ் மேபி வெரி ஃபாஸ்டா பண்ணலாம், அதுவும் அந்த லைன்ல இருக்கிறவங்க இன்னும் ஃபாஸ்டா பண்ணலாம். ஒரு ஏஜுக்கு அப்புறம் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்படியே பண்ண முடியலன்னா கூட டெக்கி பீப்புள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளே பண்ணும்போது நமக்கு நாலேஜ் டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும்.
அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு மாத்துறதுங்கிறது. முன்ன ஒரு பீரியட்ல ஒரு மாதிரி இருந்தது, இப்பெல்லாம் நிறைய இன்டர்நெட்ல மாத்திருக்காங்க. சோ அதனால மாத்துற விஷயம்லாம் கொஞ்சம் ஈஸியாவும் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இது புதுசா கத்துக்கிட்டு பண்ணும்போது இட் டேக்ஸ் டைம். இது நம்ம 10 தடவை பண்ணோம்னா நல்ல ஞாபகம் இருக்கும். இன்னொரு தடவை போன் வாங்கி மாத்துறதுக்குள்ள திரும்ப இது மறந்து போயிடும். சோ புதுசா கத்துக்கிட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது மாதிரி பண்ணும்போது நம்ம மூளைக்கு ஒரு வேலை இருக்கு. இன்னொன்னு, ஜென்ரலா நம்ம மக்கள் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் வேர்ல்டு வைடு. அதனால நான் லெஃப்ட் ஹேண்ட் சொல்றேன். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் ரெகுலரா பண்றவங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்ல போறது ரைட் ஹேண்டுன்னு அர்த்தம். இப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு எழுதி பழகுறதோ கொஞ்சமா நாட் தட் ஈஸி. சிலருக்கு பிராக்டிஸ் பண்ண வரலாம். இன்னொன்னு, நம்ம பிரஷ் பண்றது ரெகுலரா ரைட் ஹேண்ட்ல பண்ணுவோம், அது லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணலாம். இது மாதிரி ஒரு 7 hours பர் வீக் பண்ணோம்னா நம்ம பாடியில ஒரு புது நியூரல் நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும். இதுவும் டாக்டர் சொன்னதுதான். அது அதனால நம்ம மூளைய சுறுசுறுப்பா வச்சுக்க முடியும், நம்ம ஆக்டிவா இருக்கும். இன்னொன்னு, ஒரு நாளைக்கு 10 to 20 நிமிஷம், இல்ல 10 இல்ல 15 to 20 நிமிஷம் தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த தியானத்தால என்ன பெனிஃபிட்ங்கிறது நான் இப்ப சொல்றேன். சார் எனக்கு ஸ்கிரீன் ஷேரிங் கொடுங்க சார். ஓகே. தெரியுதா சார்? தெரியுது. ஓகே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப 15 to 20 நிமிஷம் தியானம் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அது எதுக்குன்னா, நம்ம எப்படி ஆரோக்கியமா இருப்போங்கிறது ஒரு சயின்டிபிக்கா சொல்றேன். டெலோமியர்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. இதுல கூட வருது டெலோமியர். இன்னொன்னு நான் இன்னும் பெருசா போடுறேன் அடுத்தது. இந்த டெலோமியர்ஸ்ங்கிறது என்னன்னா, நம்ம பாடி, ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மெனி செல்ஸ். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப ஒவ்வொரு செல்லையும் இந்த டிஎன்ஏ மூலக்கூறு அதெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த டிஎன்ஏ மூலக்கூறுல எட்ஜ், அந்த எண்ட் வந்து புரோட்டீன்ல இந்த கேப்னு இருக்கு, கேப் மாதிரி ஒரு பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா, இதுதான் புரோட்டீனால ஆனது. இந்த ஒவ்வொரு மூலக்கூறுலயும் டெலோமியர்ங்கிற கேப் போட்டிருக்கு. இது எப்படி இமேஜின் பண்ணணும்னு நான் சொல்றேன். இந்த கேப் இருக்கு இல்லையா, இது வந்து இப்ப ஷூ லேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஷூ லேஸ்க்கு ஒவ்வொரு ஷூ லேஸ்லயும் எட்ஜில் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்லயோ இல்ல ஒரு மெட்டல்லையோ ஒரு கேப் மாதிரி இருக்கும், ஃபிட்டிங்கா இருக்கும். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் லேச நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். துவைக்கலாம், இல்ல தூக்கி போடலாம், ரஃபா யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். அது லேஸ் நல்லா இருக்கும். ஒன்ஸ் அந்த கேப் ஏதாவது வீணா போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பசங்களை சமயம் கடிச்சு கிடிச்சு ஏதாவது பண்ணுவாங்க, அது மாதிரி ஏதோ ஒரு ரீசனால அது உடஞ்சதுன்னா அந்த லேஸ் மொத்தம் 1 or 2 daysல வீணா போயிடும், தூக்கி போடுற மாதிரி ஆயிடும். அதே கான்செப்ட் தான் இங்க. இந்த டெலோமியர் வந்து அந்த கேப் மாதிரி இருக்கு இல்லையா, அது ஒருவேளை உடஞ்சிச்சுன்னா அந்த மூலக்கூறு எல்லாம் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் பிரேக் ஆக ஆரம்பிச்சதுன்னா செல்லே அஃபெக்ட் ஆகும். அந்த செல் அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம பாடி ஹெல்த் டெஃபினட்டா ஏதோ விதத்துல அஃபெக்ட் ஆகும். எந்தெந்த பார்ட்ல அந்த செல் அஃபெக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். சோ இப்ப இந்த டெலோமியருக்கும் இதுக்கும் நான் சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்னா, இதுலயே போட்டிருக்கு பாருங்களேன், டெலோமியர் length shortens with age. Progressive shortening of telomeres leads to sense, அதெல்லாம் இருக்கட்டும். இது வந்து affecting the health and lifespan of an individual, அதுதான் முக்கியம். சோ லைஃப் ஸ்பேனையே இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு இதுல போட்டிருக்கு. இன்னும் கிளியர் பிக்சர் காட்டுறேன். இதுதான் டெலோமியர், சாரி இதுதான் குரோமோசோம். இதுல வந்து
இதுதான் டெலோமியர். இது வந்து புரோட்டீன்ல ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த தியானம் பண்ணும்போது இந்த டெலோமியர் ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த டெலோமியர் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது அந்த குரோமோசோம், டிஎன்ஏ இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னா இட் செல் ஸ்ட்ரென்தன் ஆகும். இட் செல் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது நம்ம பாடி ஹெல்த் நல்லா இருக்கும். அதனால லாங்கிவிட்டி வில் பி குட், லைஃப் லாங்கிவிட்டி வில் பி குட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எம்ஐடியோட ரிசர்ச், அமெரிக்கால இருக்கிற எம்ஐடி யூனிவர்சிட்டியோட ரிசர்ச். ஸோ எண்டு அந்த டெலோமியர்ஸ் நல்லா இருக்கணும்னா நம்ம தியானம் பண்ணணும். அதுதான் என்னுடைய பாயிண்ட். இப்ப இது எல்லாம் அதாவது ஹெல்த்தா ஃபுட்டு நல்லா சாப்பிடணும், அதனால ஹெல்த் நல்லா இருக்கும். அப்புறம் மூளையை நல்லா வச்சுக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இளமையில எப்படி இருந்தோமோ அதே மாதிரி செகண்ட் ஆஃப் ஏஜ், அதாவது செகண்ட் ஆஃப் நான் எப்படி சொல்றேன்னா ஜென்ரலா 50க்கு அப்புறம் சொல்லுவாங்க. அதனால another 50 years இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிறதுல கொஸ்டின் மார்க். ஆனா 50க்கு அப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் பாடியில. அப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா ஹெல்த்தியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க. அடுத்தது நான் செகண்ட் பார்ட்டா என்ன சொன்னேன்னா, கடமையை செய்ய வேண்டும், அதுவும் உரிய நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். இந்த பர்வீன் சுல்தானா நமக்கெல்லாம் தெரியும், சிலர் எல்லாம் பார்த்திருப்போம். அவங்க ஸ்பீச் எல்லாம் நம்ம நிறைய யூடியூப்ல கேட்டிருப்போம். அவங்க ஒரு தடவை சொன்னது, ஒரு காட்டுல ஒரு மான் இருக்கு, அதுவும் பிரெக்னன்ட் மான் இருக்கு. அது அதோட சகாக்களோட அப்படியே எப்பயும் போல இறை தேட அப்படியே போகுது. ஒரு நாள் ஏதோ ஒரு ஞாபகத்துல அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அதோட சகாக்கள் யாருமே இல்லை. அது மட்டும் தனியா ஒரு காட்டுல ஏதோ ஒரு பகுதியில மாட்டிக்கிச்சு. சரி, யாருமே இல்ல, அதனால நம்ம வேற இடத்துக்கு போவோம், அங்க அவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு பக்கம் திரும்புறதுக்கு பாக்குது. பார்த்தா அந்த அந்த பக்கம் ஒரு வேடன் வந்து ஒரு அம்பை வச்சுட்டு அந்த மானை குறிப்பாத்து அதை கொல்லணும்ட்டு காத்துக்கிட்டு இருக்கான். அது பாக்குது, ஆஹா இந்த பக்கம் போனோம்னா அந்த வேடன்ட்ட மாட்டிப்போம், அதனால இன்னொரு பக்கம் போவோம்னு நினைக்குது. அந்த பக்கம் போன ஒரு புலி இந்த மானை அடிச்சு சாப்பிடறதுக்காக காத்துக்கிட்டு அது அப்படியே முறைச்சு பாக்குது. அந்த பக்கம் போக முடியாது. சரின்னு இன்னொரு பக்கம் போலான்னு பார்த்தா பயங்கர லைட்னிங், தண்டர், அது இதுன்னு இடிச்சு பயங்கரமா இருக்கு. ஐயோ, லைட்னிங் நம்ம மேல விழுந்தா நம்ம செத்துருவோமே, நம்மளோட நம்ம குட்டியும் செத்து போயிடுமே அப்படின்னு நினைச்சிட்டு இன்னொரு பக்கம் 4வது பக்கம் திரும்பி பார்க்கலான்ட்டு பார்த்தா காட்டுத்தீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது காட்டுத்தீனாலே அந்த பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிறதா காட்டுத்தீனே சொல்லுவாங்க. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, திகு திகு திகுன்னு எரியுது. அங்க இருக்கிற அதோடைய தோழர்களே இறந்துருப்பாங்களோ என்னவன்ட்டு அதுவும் நினைக்குது. இந்த மொமெண்ட் இதெல்லாம் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதோடைய என்ன அலைகள் என்னன்ட்டு பார்ப்போம். இது மனசு சொல்லுதான், இப்ப நீ எந்த பக்கம் போனாலும் உனக்கு ஆபத்து ரெடியா இருக்கு. அதுக்கு நான் அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அதுக்கு முன்னால உனக்கு முக்கியமான ஒரு கடமை இருக்கு. இந்த நிமிஷம் இந்த நொடி நீ பண்ணணும். அந்த கடமையை நீ முதல்ல பண்ணு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சரி, மனசு சொன்னதுபடி அது குட்டி இனத்துக்காக முயற்சி பண்ணுது. இப்ப அந்த வேடன் வந்து பாக்குறான், என்னடா இது நம்மள பார்த்தது, அப்போ அங்கேயே நிக்குது, இது போகாம அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் உத்து பாக்குறான். இன்னும் கொஞ்சம் க்ளோஸாவும் வந்திருக்கான். அப்ப பார்த்தா அது குட்டி ஈனறதுக்கு முயற்சி பண்ணுதுன்னு அவனுக்கு புரிஞ்சுது. ஐயோ, குட்டின்ற மானை நம்ம கொல்ல வேண்டாம், பாவம். பாவங்கிறது எப்படின்னா அது பொழைச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி, குட்டி வேற வரப்போகுது அப்படின்ட்டு அவன் விட்டுறான். இப்ப இதுக்கு ஒரு ஆபத்து போச்சு. அது போச்சுன்னா அது நம்ம சொல்றோம், அது மானுக்கு தெரியாது. இவன் என்ன நினைக்கிறான், சரி அது குட்டின்ட்டு. அப்புறம் யதார்த்தமா இன்னொரு பக்கம் திரும்பும்போது, ஏன்னா அவனுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் அந்த புலி வருது. அப்ப ஆஹா இந்த புலி வருது, இது வந்து ஒண்ணு மானை கொன்னுடும், இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா அது நம்மளை கொல்றதுக்கு வரும், நம்மளும் எஸ்கேப் ஆகணும், அதனால அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வந்து மானை நோக்கி அம்பு விடுறதை விட்டுட்டு அந்த புலிய குறிப்பாத்து அம்பு விடுறான். அது செத்து போயிடும். சோ 2 ஆபத்து போயிடுச்சு. 3வது இந்த லைட்னிங் தண்டர் அப்படின்னு சொன்ன அது வந்தாலே அடுத்தது மழை தான் வரும்.
அதுவும் பெருசா லைட்னிங் தண்டர்ங்கும் போது பெரிய மழை வருது. அந்த மழை கொஞ்சம் அதிகமான ஏரியாவுக்கு வர வர ஸ்ப்ரெட் ஆகி அந்த பக்கம் காட்டுத்தீ வருது இல்லையா, அதுவும் ஸ்ப்ரெட் ஆகி இந்த மழை போய் அதை அணைச்சிருது. சோ இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய முதன்மையான கடமை என்னவோ அதை செய்தோமேயானால் நம்மளுடைய மற்ற பிரச்சனைகள் ஒருவேளை தானாக போகலாம், இல்ல நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். இதை இப்படி எதிர்கொள்ளலாம், இந்த பிரச்சனையை அப்படி எதிர்கொள்ளலாம், இப்படி எதிர்கொள்ளலாம். இயற்கை பார்த்துக்கும், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சோ நம்ம முதன்மையான கடமை, அதுவும் கடமை அந்த குறித்த நேரத்துல, இப்ப ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்க அது இது அவங்கள நல்லபடியா வளர்த்து அவங்களுக்கு எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு, அதுக்காக ஓவராவும் செய்யக்கூடாது, ஏன்னா அவங்கள பேம்பர் பண்ற மாதிரி ஆயிடும். சோ எது கரெக்டா செய்யணுமோ, அது நம்ம கரெக்ட்னு ஒண்ணு நினைப்போம், அது இன்னொருத்தங்களுக்கு கரெக்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா நமக்கு பொறுத்த வரைக்கும் தான் கரெக்டா ரைட்டா தப்பா அப்படின்னு நினைச்சு அந்த கடமையை சரிவர செய்யணும். அவங்க பசங்க நாளைக்கு இப்படி நமக்கு செய்வாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. சோ நம்ம செய்ய வேண்டிய கடமை குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த உரித்த நேரத்தில் உரித்த செயலை செய்ய வேண்டும், நம்மளால முடிந்தவரை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நமக்கு மனசு திருப்தி ஆகுது, அந்த மன திருப்திலையும் நம்ம இளமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஏஜுக்கான அந்த கஷ்ட நஷ்டங்கள் ஈஸியா தாங்க முடியும் அப்படின்னு. இன்னொன்னு மூணாவது பார்ட் நான் என்ன சொன்னேன்னா, முதியவர்களின் அறிவுரை பொன் போன்றது அப்படின்னு சொன்னேன். அந்த இப்ப முதியவர்களின் அறிவுரை அப்படிங்கும் போது இதுக்கும் நான் ஒரு வேற விதமா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கதையை சொல்றேன். ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னால, இன்னும் சொல்ல போனா ராஜா காலத்துலன்னு வச்சுக்கோமே, அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ராஜா இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. சோ ஏதோ ஒரு ராஜா ஒரு காலத்துல முதியவர்களே இருக்கக்கூடாது, அவங்கள ஒண்ணு இயற்கையா இறந்தா பரவாயில்ல, இல்லைன்னா அவங்களை கொன்னுடணும் அப்படின்னு சொல்றாங்க. முதியவர்கள் அப்படின்னா அதுக்கு அவங்க டிஃபைன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 70 வயசோ 75 வயசோ ஏதோ ஒண்ணு. அது மாதிரி அந்த நாட்டுல ஒரு அப்பா பையன் வாழறாங்க. அவங்க ரெண்டும் ரொம்ப பாசமா அன்போட வாழறாங்க. அந்த அப்பா பையனுக்கு எது விருப்பமோ அவரை நல்ல விதமா வளர்த்து, அவருக்கு வியாபாரம் எது பிடிக்குதோ அது மாதிரி பண்ண வச்சு, இவருடைய வியாபாரத்தையும் பெருக்கி அந்த பையனை அதுல வர வச்சு அவரை இன்ட்ரெஸ்டிங்கோட இருக்க வச்சு எல்லாம் நல்லபடியா பண்றாரு. அவருக்கு இந்த ஏஜ் வருது, இந்த அரசர் சொன்னார் இல்லையா, அந்த ஏஜ் ஒரு ஸ்டேஜுக்கு வருது. அப்ப ஐயோ அப்பாவை கொல்லணுமா அப்படின்னு பையனும் நினைக்கிறாரு, அப்பாவுக்கும் வாழணும்னு ஆசையா இருக்கு. அப்ப என்ன பண்றது, ஆனா நம்ம கொல்லாம இருந்தோம்னா வீட்லயே இருந்தாருன்னா நெய்பர்ஸே போட்டு கொடுத்துருவாங்க, இவங்க வீட்டுல அப்பா உயிரோட இருக்காரு ஒண்ணும் பண்ணல அப்படின்ட்டு. அது மீறி கொஞ்சம் நெய்பர்ஸ்க்கு மத்த ஜனங்களுக்கு தெரியாம எப்படியாவது பாதுகாக்கலாம்னா ராஜாவுடைய மந்திரி சகாக்கள்லாம் யாராவது செக்கிங்க்கு அது மாதிரி வரும்போது மாட்டிப்போம். எப்படியாவது என்னமாவது பண்ணணும்னு யோஜனை பண்ணி ஏதோ ஒரு இடத்துக்கு அழிச்சிட்டு போய் அவங்களை கொல்லணும் அப்படிங்கிறது ரூல். அப்ப இவர் அந்த காலத்துல கட்ட வண்டி தானே எடுத்துட்டு அதுல தானே போவாங்க, டிராவல் பண்ணுவாங்க. அப்ப இவர் கட்ட வண்டியில ஒரு பெரிய கண்டெய்னர் அப்பா எல்லாம் அழிச்சிட்டு அந்த கண்டெய்னர்ல நிறைய துணிமணிகள் எல்லாம் போட்டுட்டு போறாங்க. அப்ப அந்த ஒரு இடத்துக்கு போனப்போ அங்க இருந்த பாதுகாவலர், இது என்னப்பா இவ்வளவு பெரிய கண்டெய்னர் வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க, நம்ம ராஜா ரூல் படி அப்பாவை கொல்லணும் இல்லையா, அப்படியே அவரோட உடைமைகள் எல்லாம் கொளுத்திடலான்னு பாக்குறேன், ஏன்னா அதெல்லாம் வீட்லயே வச்சிருந்தேன்னா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் அப்பா இல்லையேன்ட்டு, அதனால சரிப்பா விருப்பம்னு அனுப்பிடுறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க, கொஞ்சம் எப்படியோ மக்கள் யாருக்கும் தெரியாம செய்யாம அப்பாவை அந்த கண்டெய்னர் உள்ள இறக்கிட்டு அந்த துணிமணிகள் எல்லாம் மேல போட்டுட்டு திரும்ப வந்துடுறாங்க. அதை திரும்ப வரத்துக்குள்ள இருட்டி போயிடுது. அப்ப ஊர் ஜனங்கள் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாம ரகசியமா அப்பாவை உள்ள அழிச்சிட்டு போய் அந்த நெல் பத்தாயம்னு சொல்லுவாங்க இல்லையா, நெல்லை சேமிச்சு வைப்பாங்க, இயர்லி ஒன்ஸ் எல்லாம் வாங்குவாங்க அந்த காலத்துலாம்.
அந்த மாதிரி இதுல அப்பாவை இறக்கிட்டு அவருக்கு வேண்டிய உணவு தண்ணி இதெல்லாம் டயத்துக்கு கொண்டு போய் கொடுத்து அப்பாவை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அப்பப்ப அப்பாட்ட போய் டிஸ்கஷன் பண்றது அதெல்லாம் பண்றாரு. 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க. ஆனா மறைஞ்சி இருக்காங்க. ஒரு தடவை ராஜா என்ன பண்றாரு, ஒரு 3 கொஸ்டின் கேக்குறாங்க. அது எப்படி கேட்பாங்க, அந்த காலத்துல தண்டரா போட்டு ஊர் ஒருக்கா சொல்லுவாங்க இல்லையா, இந்த கொஸ்டின்ல ராஜாக்கு டவுட் இருக்கு, அதை நிறைவேற்றி வைக்கிறவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது. இவர் பையன் என்ன பண்றாரு, உடனே அப்பாட்ட போய் அப்பா இது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட், இதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அப்பா ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அந்த ஐடியாஸ் எடுத்துட்டு போய் அங்க பிரசன்ட் பண்றாரு ராஜா முன்னால. ரொம்ப பெருமையா போயிடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த ராஜா ஏதோ கொஸ்டின் கேக்குறாங்க, அதுக்கு இவர் ஏதோ பண்றாரு. அது எதுக்காக அவர் கேக்குறாருன்னா, இப்ப அந்த நாட்டுல வந்து அவர் ஏதோ ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுல அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அதையே வேறு விதமாவோ அதையே டைரக்டாவோ கொஸ்டினா ஏன்னா மக்களுக்கு அது பண்றதுக்கு தான் அவரு பிளான் பண்றாரு. சரி, மக்கள்கிட்டே அந்த கொஸ்டினை கொடுப்போம், அவங்க ஒரு யாரெல்லாம் ஆன்சர் பண்றாங்களோ விதவிதமான ஆன்சர் வரலாம், அதுல மெஜாரிட்டியா எது நல்லதா ஆன்சர் இருக்கோ, நமக்கு எது பிடிச்ச மாதிரி இருக்கோ, அது ஒரு அந்த அந்த விடைய வந்து அந்த விஷயத்த நம்ம நாட்டு மக்களுக்கு பண்ணலாம் அப்படின்னுங்கிற பிளான்ல தான் அவர் அந்த மாதிரி கேட்கிறாரு. இந்த மாதிரி டெக்னிக்கை இன்னைக்கு நம்ம பயன்படுத்தணும். அதாவது இப்ப ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன், அங்க ஹேக்கத்தான் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் இருக்கு. அது என்னன்னா ஒரு கைண்ட் ஆஃப் காம்படிஷன். அது வந்து எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோ ஒரு கம்பெனியோ ஒரு ஆர்கனைசேஷனோ யார் வேணாலும் நடத்துவாங்க. அதுல வர பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. சம்டைம்ஸ் வித்தின் கம்பெனி, ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி வேரியஸ் பிளேசஸ்ல வேர்ல்டு வைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க கம்பெனி ஆட்கள் மட்டும்தான் வரணும். சில சமயம் கண்டக்ட் பண்ணும்போது எனிபடி கேன் ஜாயின். அதுவும் சிங்கிளா ஜாயின் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்ல குரூப் 2 பேர் 3 பேர் அப்படின்னு 3 பேர் சொல்லி 2 பேர் இருக்கலாம். ஆனா 2 பேர் சொல்லும் போது 3 பேர் ஒரு குரூப்க்கு இருக்கக்கூடாது. சோ அந்த மாதிரி அவங்க எப்படி வேணாலும் டிசைட் பண்ணலாம். அதுவும் ஒரு நாள்லயே பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லலாம், இல்ல 2 நாள் 3 நாள் ஒர்க் ஷாப் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், ஒரு குட்டி ப்ராஜெக்ட் அசைன் பண்ணி இதை நீங்க பண்ணி கொடுக்கணும், எங்களுக்கு சப்மிட் பண்ணும் இந்த 2 நாளைக்குள்ள இல்ல ஒரு நாளைக்குள்ள இத்தனை ஹவர்ஸ்க்குள்ள அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இவங்க ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல எம்ப்ளாயிஸோ இவங்க அவங்களுக்கு தெரிஞ்சபடி எல்லாம் பண்ணி, இது கோடிங்கா இருக்கலாம், இல்ல பிசிக்கலா மெக்கானிக்கல் டைப்பா இருக்கலாம். இப்ப நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம், இந்த ரோபோ எல்லாம் தயாரிச்சு ஸ்டூடெண்ட்ஸே ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ரோபோன்னு ஜஸ்ட் லைக் தட் ஏதோ சில ஒர்க் பண்ற மாதிரி இருக்கலாம், பெரிய ஒர்க் பண்ற மாதிரி இருக்கலாம், எவ்வளவோ வேரியேஷன்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொடுத்து அதை அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. பண்ணும்போது நிறைய பேர் பண்ணும்போது பெஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்க. அது கொடுக்கறது எதுக்குன்னு பல விஷயத்துக்காக. ஒண்ணு வந்து அந்த மாதிரி ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கம்பெனிலையும் நம்ம அதை பண்ணோம்னா நமக்கு ரெவென்யூ பெருகலாம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கலாம். இன்னொரு பாயிண்ட், அந்த இப்போ ஒரு 3 பேர் வச்சுக்கோங்களேன், ஒரு அந்த ஃபர்ஸ்ட் வந்த பார்ட்டிசிபென்ட்ஸ், குரூப் பார்ட்டிசிபென்ட்ஸ், அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, ஸோ அவங்கள நம்ம எம்ப்ளாயியா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கலாம். இல்ல அவங்களுக்கு அவங்கள இன்னொரு ஹையர் லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃபேமிலிலேயே ஒருத்தங்க இது மாதிரி ஹேக்கத்தான் அட்டன் பண்ணி அப்போ வந்து அவங்க சொன்னது வந்து இந்த சிக்னல் ப்ராசஸிங் அது சம்பந்தமா இப்ப சொல்லி அவங்க அதை பண்ணி நல்லா அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு என்ன தோணுச்சா, இதையே ஏன் நம்ம ஸ்டார்ட் அப்பா பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. அதை பண்ணி அதை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட எல்லாம் போய் பேசி அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி இதை வந்து இந்த சிக்னல் ப்ராசஸிங் நம்ம ரோட் சைட்ல சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. நம்ம சிக்னல்ஸ் ஜஸ்ட் லைக் தட் சொல்றோம், சிக்னல் போட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றோம், அதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு.
அந்த லெஃப்ட் ரைட்டு அது டைமிங் செட் பண்றதோ இல்ல அதுல நிறைய இருக்கு. அதை பத்தி பேசணும்னு நிறைய இருக்கு. மேத்தமெட்டிக்கலா கூட அது நாங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கிராஃபிக் தியரின்னு நாங்க படிப்போம். அதுல இந்த சிக்னல் ப்ராசஸிங் எங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரிலாம் அதுல அது ஒரு பெரிய சாப்டர். அதுக்கு யூஸ் பண்றதுக்காக இந்த ஹேக்கத்தான்ல சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துதான். அதுவும் பண்ணுவாங்க. இல்ல கம்பெனிஸ்லயே ஹையர் லெவலுக்கு போவாங்க. சோ இது மாதிரி எல்லாம் பண்றது அந்த லாஜிக்கை தான் இப்ப நம்மளும் யூஸ் பண்றோம். சோ இப்ப அங்க போவோம். அந்த ராஜா பிரைஸ் பண்ணிட்டு எப்படிப்பா உனக்கு இதெல்லாம் தோணுச்சு, இந்த மாதிரி ஆன்சர் எல்லாம் யாருக்குமே தோணல, நீ உனக்கு தோணிருக்கு, நிறைய பேருக்கு தோணல அப்படின்லாம் கேட்கும்போது, ராஜா நான் ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அப்பா இப்ப உயிரோட தான் இருக்காரு, நீங்க அவரை கொல்லணும்னு சொன்னீங்க, எங்க அப்பாவுக்கு இந்த ஏஜுக்கு மேல ஆச்சு, கொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனாலும் நான் கொல்லல. அவங்க அவங்கள்ட்ட ஐடியாஸ் கேட்டேன், அவர் கொடுத்த சஜஷன் பேர்ல தான் நான் இங்க எல்லாம் உங்களுக்கு பண்ணி காட்டினேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, நான் செஞ்சது தப்பு தான், இனிமே அந்த ரூலை நான் எடுத்துடுறேன், எல்லாருமே உயிரோட வாழலாம், அவங்களா இயற்கையா சாகும்போது இறந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இததான் நான் என்ன சொன்னேன்னா, முதியவர்களின் அறிவுரை பொன் போன்றது. இது எதுக்கு சொல்றேன்னா, யங்கர் ஜெனரேஷன் எல்டர் ஜெனரேஷனை நல்ல விதமா பாத்துக்கணும். இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களால இனிமே என்ன ஆக போகுது, இவங்களால சம்பாதிக்க முடியாது, சிலர் எல்லாருக்கும் பென்ஷன் வரும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் வருமானம் இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு ஏஜுக்கு அப்புறம். சோ அது மாதிரி சுச்சுவேஷன் கூட அவங்களுடைய அறிவு நமக்கு பயன்படலாம். அதனால அவங்கள நல்ல விதமா பாத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்ல வரேன் நான். இப்ப ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நிம்மதியான மனம், கடமையை சரிவர செய்தல், அதுவும் நேரத்திற்கு செய்தல், அதுக்கப்புறம் மூளையை நம்ம நல்லா சுறுசுறுப்பா வச்சுக்கிறது, இதையெல்லாம் நல்லபடியா நம்ம ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சோம்னா இளமை தேடி நாம போக வேண்டாம், அது நம்மளை தேடி வரும். அதுதான் என்னுடைய ஓவரால் ஸ்பீச்ல இருந்து சொல்ல வர்றேன். ஐ அம் டன். தேங்க்யூ. ஒரு கைத்தட்டலாம் எல்லாரும். மைக் ஆன் பண்ணிட்டு கைத்தட்டு. கடைசியா என்ன சொன்னீங்க? என்ன சார் கடைசியா என்ன சொன்னீங்க? கடைசியா அதனுடைய கன்சாலிடேஷன் வச்சுக்கோங்களேன். அதாவது நிம்மதியான மனம், கடமையை சரிவர செய்தல், அதுவும் நேரத்திற்கு செய்தல், மூளைய சுறுசுறுப்பா வச்சிருக்கிறது, இதெல்லாம் ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சோம்னா இளமையை தேடி நாம போக வேண்டாம், அது நம்மளை தேடி வரும். ஓகே, வெரி குட். அதுதான் கேட்டேன் ஆக்சுவலா. நான் நீங்க சொன்னது அதெல்லாம் கேட்டுச்சு. எங்கேயோ வயசானவங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது, அதுக்காக தான் அதை திருப்பி கேட்டேன் நான். வேற ஒன்றும் நல்ல விஷயம். நம்மளாம் வயசானவங்க அப்படின்னு சொன்னீங்க, நம்மளாம் வயசானவங்க தான் உட்காந்துக்கிறோமே, அப்புறம் என்ன? அதுக்காக தானே இங்க வந்துக்கிறோம், இளமையை வழி கேட்கறது தானே வந்துக்கிறோம். ஆமா சார், எல்லாமே புட் டுகெதர். நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம், இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? திஸ் இஸ் ஜெனரல் டாபிக் ஒன்லி. நோ, தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஒரு அருமையான பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா நல்ல பாயிண்ட் கலெக்ட் பண்ணிருக்கீங்க. நல்ல இது கதை சொன்னீங்க, 2 கதை சொன்னீங்க. டாக்டர் சதீஷோட விஷயங்கள் உண்மை. அவர் நல்லா பேசுவாரு, நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நாங்க நிறைய கேட்டோம், நானும் மாலதியும் கேட்டோம் கொண்டோம். எங்களுக்கு தோணுச்சு கூட, இதுதான் சொல்ல போறாங்களா இன்னைக்கு அப்படின்னு கூட தோணுச்சு எனக்கு. சரி, ஓகே, கடைசியா நீங்க அதான் சொன்னீங்கன்றது நாங்க 2 பேருக்கு சைகை வேற காமிச்சிருந்தோம், கவனிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க சிரிச்சீங்க, அதை நோட்டீஸ் பண்ணேன். நீங்க எல்லாரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ல எளிமையா இருப்பேன் எப்பயுமே நினைக்கும் போதே பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நாங்க நினைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா எத்தனை முறை வேணா பேசலாம், இதெல்லாம் யார் வேணா திருப்பி திருப்பி சொல்லலாம். ஏன்னா அவர் ஸ்பீச் எல்லாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அது நீங்க நிறைய கனெக்ட் பண்ணீங்க, அதெல்லாம் சந்தோஷம் தான். இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம், ரீச் ஆகணும், இது போய் ரீச் ஆகும். அந்த ரீச் பல முறை பேசும்போதுதான், பலருக்கு நம்ம பேசும்போதுதான் தெரியும் ஆக்சுவலா. அதற்காக உங்களுக்கு பாராட்டு. இதுல சார், இப்ப இந்த வாட்ஸ்அப் எஸ்பெஷலி இந்த ஒரு ஏஜுக்கு அப்புறம் 50க்கு அப்புறம் லேடிஸ மட்டுமே நான் அந்த ஒரு குரூப்பை மட்டும் சொல்றேன்.
50க்கு அப்புறம் இல்ல, அதுக்கு முன்னால 40s அவங்கள கூட நானே எங்க ஃபேமிலிலேயே சிலர் எல்லாம் பார்த்திருக்கேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பாக்குறதுக்கு தெரியும், பிக்சர்ஸ் பாக்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, போன் பேசுறாங்க. அது தவிர வேற ஏதாவது கத்துக்கோ, ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க கத்துக்கோ, மெசேஜ் நீ பண்றது கத்துக்கோன்னா கூட பண்றது இல்ல. இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இன்னும் யூடியூப் உள்ள போறதுக்கோ இது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய ஓரளவு கத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. அவங்க கத்துக்கிறது இல்ல, சும்மா சீரியல் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சீரியல் பார்க்கட்டும், அவங்களுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கணும். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆனது. சிலர்லாம் ஸ்மார்ட் போனே நான் ஐயோ அது தொட்டாலே என்னமோ ஆயிடுது, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ஏஜ் குரூப் சொல்றாங்க. அந்த ஒரு ஏஜ் குரூப் நான் ஒரு 70 மேல 80 மேல அவங்கள சொல்றேன். அதுவே எல்லாரும் அப்படி பண்றது இல்ல, ஒரு சிலர் கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு அதை அவங்க நல்லா பண்றாங்க. சின்ன சின்னதா வீட்டுல அவங்கவுங்க பேரன் பேத்தி எல்லாம் அனுப்புறதோ, அவங்கள்ட்ட போய் பேசுறதோ. எல்லாரும் இப்ப எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க, வேற வேற கண்ட்ரில இருக்காங்க. சோ அதெல்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். சிலர் எல்லாம் கத்துக்க விரும்புறது இல்ல, சிலர் கத்துக்கிட்டு அது பண்றாங்க. அவங்கள நிஜமாவே இது மாதிரி கத்துக்கிட்டவங்கள பார்க்கும்போது அவங்க ஒரு கொஞ்சம் இளமையா இருக்கிற மாதிரிதான் ஒரு ஃபீலிங் வருது பார்க்கும்போது. சரி, அவங்க த பேஷ் டேட் டாக் ஆல்சோ நல்லா இருக்கு. தேங்க்யூ. யார் பேசுறது? நாராயணன் சார் பேசுறீங்களா சார்? இப்போ இங்க எல்லாருமே கிட்டத்தட்ட மாடர்ன் கேட்ஜெட்ஸ் ஓரளவுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் இப்ப நம்ம குரூப்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இப்ப ஏதோ 100% இல்லைன்னா கூட போறான். அதே சமயத்துல நானும் பாக்குறேன், என்னோட ஏஜ் குரூப்ல இருக்காங்க பல பேருக்கு பேசுவாங்க, அவ்வளவுதான். வந்தா மெசேஜ் வந்தா பார்க்க தெரியும், அவ்வளவுதான். மெசேஜ் வந்தா நீங்க அது தமிழ் ஃபான்லயோ இங்கிலீஷ் ஃபான்லயோ அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஃபான்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை மீறி யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா கூட சில பேருக்கு தெரியாது. கரெக்ட். ஆன்லைன் ட்ரேடிங் ஆன்லைன் பர்ச்சேஸ் ரொம்ப பேர் பண்றது கிடையாது. இன்னுமே சில பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாம செக் யூஸ் பண்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க. இன்னும் நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்னு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்ப அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம இன்னும் கூட டெபிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம் போய் பணம் எடுக்க தெரியல சார். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், பேங்க்ல போய் எடுத்துட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. மேடம், இப்போ நான் இங்க வடவள்ளியில ஏடிஎம் பே பண்ணா யாராவது ஒரு லேடி யாராவது ஒரு ஹெல்ப்பை கேட்டு பணம் எடுக்கிறாங்க. கரெக்ட் கரெக்ட். ஒரு ஒரு கிராமத்துல போன கூட என்கிட்ட எடுத்து கொடுங்கன்னா நான் சொன்னேன் அந்த அம்மாட்ட, இது மாதிரிலாம் யார்ட்டையும் கொடுக்காதீங்கம்மா அப்படின்னா. இல்லை, நான் எப்பயாவது தான் வருவேன், பணம் பேங்க்ல இருந்தா தானே வருவோம், எப்பயாவது தானே பணம் இருக்கும், அப்போ எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு அவங்க முனைப்பும் எடுத்துக்கிறது கிடையாது. அதான் நீங்க சொல்றது வாஸ்தவம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் நான். மூளையை கொஞ்சம் வச்சுக்கணும். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, நீங்க என்ன ஆக்டிவிட்டி வேணா இருக்கலாம். அதாவது ஒரு ரொம்ப எளிமையான விஷயமா கூட இருக்கலாம். அதை நம்ம ஏன்னா எதுக்கு சொல்றேன், இந்த மெமரி கீப் அப் பண்ணி இப்ப நமக்கு ரீசன்ட் மெமரி நமக்கு இப்ப அதிகம் ஆக்டிவா இருக்கிறது கிடையாது. ரீசன்ட் மெமரி இதுவே நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு நடந்ததை கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லிடுவோம். நேற்று நடந்தது தெரியாது. இங்க இருந்து இந்த ரூமுக்கு எதுக்கா வருவோம், எதுக்கு டக்குன்னு மறந்து விடுது. அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா, நீ கீப் யுவர் செல்ஃப் பிஸி வித் யுவர் மைண்ட் அப்படின்னு சொன்னது, நீங்க சொன்னது. மற்றபடி இந்த ஹெல்த்து, சாப்பாடு, இதெல்லாம் இப்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். கோர்ஸ் இது அவசியமான டாபிக். அது தெர் இஸ் நோ டவுட். திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எல்டர்ஸ். இது போய் சேரணும். இது எந்த அளவுக்கு போய் சேரும்னு தெரியல. இருந்தாலும் சரியான நேரத்தில் கொடுத்தீங்க, நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, மெட்டீரியலை நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஏன் சார், அவங்க நல்லா தான் ஜட்ஜ் பண்ணிருக்காங்க. நம்ம டீம் எல்லாம் வயசான டீம், நமக்கு இங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதனால நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி மேடம், நல்லா இருங்க.
நீங்க வந்து அஹ், இந்த மனச்சாரல் இதெல்லாம் வேற பண்றீங்க நீங்க 2 பேரும். அதுக்காகத்தானே மனச்சார்லே கொண்டு வந்தது. எல்லாரும் மைண்ட் சிந்திங்க அப்படின்னு. சார் அங்க ஒருத்தர் Correct. எக்ஸப்ட் மீன் சொல்றாரு ஒருத்தர். யாரு டிஃபை சார். பாய் சார்? பாய் நீங்க வாங்க. work பண்றீங்க, அங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. சார் நான் சொல்ல வேண்டியது நீங்க சொல்றீங்க. இல்ல சார், நாராயணமூர்த்தி சார் சொல்லிட்டாப்ல எல்டர்ஸ் நல்ல வேலை நான் இப்போ எபிசோட கேட்கல. இப்ப மறுபடியும் யூடியூப்ல பார்க்கணுமா என்னன்னு தெரியல. நீங்க நீங்க இளமையேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பார்க்க வேண்டாம். இளம்பதான் சார், நான் அப்படிதான் எப்பவுமே அப்படி இருக்கிறேன். அஹ், நம்ம ஏன் வயசை காட்டிக்கிட்டே இருக்கணும்? இல்ல ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்க ரத்தா மேடம், இன்னைக்கு என்ன சொல்ல வராங்க செய்தின்னா, எல்லாரும் முதல்ல புதுசு புதுசா மனச்சாரலுக்கு எழுதுங்க. புது புது சேனல் வந்து உங்களுக்கு மண்டையில டியூன் ஆகும். புதுசு புதுசா கிரியேட் பண்ணுவீங்க. காப்பி அடிச்சுலாம் எழுதாதீங்க, புதுசா சிந்திச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. லெஃப்ட் ஹேண்ட்லயும் ரைட் ஹேண்ட்லயும் எழுத பழகுங்க. கரெக்டா? என்னத்தையாவது எழுதுங்க அப்படின்றோம். டீச்சர் இப்படி ஒரு இல்ல மேக்ஸ் டீச்சர் இப்படி ஒரு கணக்கு பண்றாங்க. ரொம்ப நன்றி. ரைட். ஆமா, கணக்கு பண்ணிருக்கேன். அவங்க வேலையே கணக்கு பண்றது தானே. கரெக்டான கணக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் புரியலன்னு நினைக்கிறேன். ரைட். நடராஜ் சார் வாங்க, உங்களுடைய இளமையின் ரகசியம் சொல்லுங்க. நமக்கு 50 வயசு ஆனப்புறம் வந்து மிலேனியம் வந்தது. அப்ப இளமையின் உற்சாகம் எல்லாம் தூண்டிச்சுது. மிலேனியம் செலிப்ரேட் பண்ணினாங்க இல்லையா. 60 வரைக்குள்ள கொஞ்சம் சோர்வு வந்தது. அப்ப நான் இந்த கண்ணதாசன் தான் அந்த பாட்டு எழுதியிருக்கணும். அந்த பாடினது விஸ்வநாதன் நினைக்கிறேன், பாலச்சந்தர் படத்துல. உனக்கு என்ன குடிச்சல், நீ ஒரு ராஜா. அந்த கேட்ட அப்படியே உற்சாகம் வந்துட்டு. அவ்வளவுதான். அது அருமையான ஒரு பாட்டு, நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பாடினது MS விஸ்வநாதன். அவர் தான் மியூசிக் வச்சிருக்கிறாரு. அவருதான் மியூசிக். ஆமா. அப்ப அதை கேட்ட பிறகு எனக்கு அந்த சோர்வையெல்லாம் பறந்துட்டு. சூப்பர் 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 சூப்பர். உனக்கு என்ன குறைச்சல். ஆமா, நீ ஒரு ராஜா. அப்படி வயசு வந்து இட்ஸ் a நம்பர் இல்லையா. ஆமா, மனசுதான் மேட்டர்ஸ். கரெக்ட். அப்படித்தான் அதுக்கு பிறகு நானும் உற்சாகத்துல இருக்கிறேன். நீங்க புதுசு புதுசா இப்ப என்னென்ன பண்றீங்க? புதுசு புதுசு சேனல் எப்படி மண்டையில ஓபன் பண்றீங்க? புதுசு புதுசா என்ன ஆக்டிவிட்டில தான் பண்றீங்க? நமக்கு வந்து இட்ஸ் a bit of weakness தான் சொல்லணும். என்னன்னு சொன்னா, ஓல்ட் இஸ் கோல்டுன்ற முறையில நான் பழசுதான் ரொம்ப ஃபாலோ பண்றது. அதோட இந்த லதா அம்மா சொன்ன மாதிரி இந்த சில பேருக்கு டெக்னோபோபியான்ற ஒரு சொல்லு பாவிப்பான். அவங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு ஸ்போபியா வந்துடும் இல்லையா. அதை வெல்லணும். மற்றபடி புதுசு புதுசான்னு சொன்னா ஐ டூ ரைட் சம் ஆர்டிகல்ஸ். அதோட இந்த நான் யாராவதுக்கு போறதே இந்த அந்த அளவு இல்ல. நாம மை நாலேஜ் இஸ் வெரி லிமிட்டட். எனக்கு நானே சொன்னேன், I don't know more than much about medicine and psychology. அப்ப அது எல்லாருக்கும் பிடிக்குமான்றது எனக்கு சில பல ஒரு சந்தேகமா இருக்கும். அப்புறம் இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றதே இட் இஸ் நாட் அ மேஜிக் வாண்ட் இல்லையா. மந்திர கோலால நமக்கு தெளிவு கிடைக்காது. அப்ப நாம வந்து இந்த குறைகளை தான் கிளீன் பண்ணிட்டு வரணும், ரிமூவ் பண்ணிட்டு வரணும். அதுதான் கிளாரிட்டி. தெளிவு காண்றது வந்து ரொம்ப பேர் நினைக்கிறாங்க ஏதோ தியானம் இருந்து மந்திரம் சொன்னா சடனா வந்துடுமென்னு சொல்லி. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இல்லையா. அப்ப இதுல இந்த பேச்சுல கேட்கல ஏதாவது ஒரு ஸ்மால் பாயிண்ட்ஸ் வந்து அட்ஸ் டு மை கிளாரிட்டி. அப்படித்தான் ஐ ஆம் கீப்பிங் மை பிரெயின் ஆக்டிவ்னு சொல்லலாம். வேற ஒண்ணும் இப்ப சொல்றதுக்கு தோணல. மகிழ்ச்சி. ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, 10 நிமிஷத்துக்கு மேல மெடிடேஷன் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதனால 1/2 மணி நேரம் மெடிடேஷன் தான் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமா சார், 20 நிமிஷம் போறோம். ஆமா, அதாவது என்ன பொறுத்தவரையில ஜஸ்ட் ரெஸ்பைட், அதாவது ஓய்வு. மற்றபடி என்ன பொறுத்தவரையில மைண்டை நாம ஆக்குபை பண்ணணும். ஐ கால் தட் ஆல்சோ மெடிடேஷன் இன் அ வே.
கரெக்ட். Because if you don't occupy it, you get bored இல்லையா? boredom is the worst ன்னு நான் சொல்றது. உங்களுக்கு ஒரு பகையாளி இருந்தாலும் பகையாளியை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. பகையாளி இல்லாம உங்களுக்கு போர்டம் சலிப்பு வந்தா that's the worst enemy. என்னொன்னு சொல்லுவாங்கல்ல, எம்டி மைண்ட் இஸ் என்ன பிளே கிரவுண்ட் ஃபார் டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. டெவில்ஸ் ஒர்க்ஷாப். டெவில்ஸ் ஒர்க்ஷாப். ஒருத்தர் இருந்தாங்க இளமையா ஓடிட்டாங்க. வாங்க மாலதி பேசுமா. ஓகே. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது, அருமையா இருந்தது. அதான் நீங்க டிசிப்ளின் பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, வாக்கிங் பத்தி சொன்னீங்க, மதிப்பு மிக்க உடலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் எதுக்காக மதிப்பு மிக்க உடல் சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. டயட்டை பத்தி சொன்னீங்க, பசியை எப்படி பசியை நம்ம உணர்ந்துதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க பாரு, அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த பாயிண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ரூட் மாறி மாறி போறது அதெல்லாம் நாங்க சாய் சக்தியை நாங்க ஃபாலோ பண்றதுதான் அடிக்கடி. அது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சதுதான். அதுல ஒரு 2 விட்டுட்டீங்க, அதை மட்டும் நான் சொல்றேன். அவர் நம்ம ரைட்ல பல்லு தேய்ச்சோம்னா ஒரு சேஞ்சுக்கு லெஃப்ட்ல தேய்ங்க பல்ல ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. லெஃப்ட்ல தேய்ங்க. பல் தேய்க்கிறது சொன்னீங்களா? பல் தேய்க்கிறது அப்படியா? சரி, பல் தேய்க்கிறது சொல்லல, காலையில பல் தேய்க்கல அதனால மறந்துட்டேன். அந்த பல் தேய்க்க சொல்றாரு அவரு. பாருங்க. சரி ஓகே அது சொல்றாரு. அதே மாதிரி நம்ம சார் ஒரு வாட்டி நம்ம முத்தையராமன் சார் ஒரு ப்ரோக்ராம் சொல்லும்போது கூட அவர் என்ன சொன்னாரு, லாங்குவேஜ் புதுசா கத்துக்குங்க. நம்ம லாங்குவேஜை நம்ம புதுசா கத்துக்கிட்டா நம்மளுக்கு நல்ல நியூரான்ஸ் நல்லா ஒர்க் பண்ணும். நம்ம கொஞ்சம் நல்லா ஆக்டிவா இருக்கலாம், இளமையா இருக்கலாம். நம்ம ராமு சார் சொன்னார். இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ஞாபகமா வந்தது. அதே மாதிரி இந்த 2 கதைகள் சொன்னீங்க பாத்தீங்களா, ரொம்ப அருமையா இருந்தது. 2 கதை நல்லா ரொம்ப இன்னைக்கு வேற லெவலா இருந்தது, அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். ஓகே, அமுதா மேடம் வாங்க. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது மாலதா. இன்னொரு டிப்பு கொடுத்துருக்கலாம் எங்களுக்கு இல்ல எனக்கு. என்னன்னா நான் நல்லதான் இருக்கேன். நான் என்னோட வயசு பத்தி எல்லாம் நான் நினைக்கிறதே கிடையாது. ஆனா சுத்திலும் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஏம்மா உங்களுக்கு தான் வயசாயிட்டேம்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இத்தனை வயசாச்சே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் அதை விட மேல ஏம்மா வீடியோ எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டுக்கிறீங்க, டென்ஷன் ஆயிடுறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் சும்மா இருந்தாலும் என்னை சுத்தி இருக்கிறவங்க இப்படி இருக்காங்களேம்மா, அதுக்கு ஏதாவது எனக்கு ஒண்ணு கொடுக்கலாம்ல. அவங்க வாய மூடுங்க. அதெல்லாம் பத்தி கவலையே படக்கூடாதுமா. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும், அதுதான் செய்யணுமா. அதுக்குதான் 7 மணிக்கு இங்க வாங்க. இல்ல, அவங்க சொல்லும் போது நீங்க குவைட்டா இருந்துட்டு சரிங்கன்னு சொல்லிடணும். அதையும் நீங்க அவங்கள்ட்ட வேற ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் அனாவசியமா ஆர்குமெண்டா பெறுவோம். ஐயா அதெல்லாம் சொல்றதே இல்ல. இப்ப எனக்கு என்ன நினைச்சுக்கிறேன், நம்ம தலையில டை போடாம இருக்கிறதுனால இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா? டை போட்டா நம்மள யாரும் கேட்க மாட்டாங்களா வயசாயிடுன்னு? நம்ம அத பண்ணலாமோ அப்படின்னு வேற தோணுது. ஆனா அது தேவையில்லாம நம்மளே ஒரு நோயை இழுத்துக்கிற மாதிரியும் ஆயிடுமோ அப்படின்னும். ஏன்னா இந்த டை போடும்போது என்ன ஆயிடுதுன்னா கொஞ்ச நாள்ல புருவம் எல்லாம் கூட வெள்ளை வெள்ளையாயிடுது. அது மாதிரி ஆகும்போது இந்த இமையில இருக்கிற முடியெல்லாம் கூட வெள்ளை வெள்ளையாயிடுது. நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேன். அதனால ஒரு பாதிப்பு வருமோன்னு தான் நான் போடுறதே கிடையாது. இந்த மாதிரி நம்ம சும்மா இருந்தாலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க போன் பண்ணி பேசுறவங்க, ஏங்க நீங்க ரிட்டையர்ட் ஆகி எவ்வளவு நாளாச்சு, இத்தனை வயசு இருக்குமா உங்களுக்கு, இப்படி எல்லாம் என்ன கேக்குறாங்கம்மா. என்ன தொந்தரவுமா இதை எப்படிமா இதுல இருந்து நம்ம மீண்டு வர்றது? அந்த கால் எல்லாம் நீங்க கட் பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணுங்க சார். இப்ப நீங்க எனக்கு ரொம்ப வேண்டியானவங்க மாதிரி ரொம்ப வேண்டியானவங்க தான் போன் பண்றாங்க. வேண்டியானவங்க தான் இந்த கேள்வி எல்லாமே என்ன கேக்குறாங்க. அதான் நான் சொன்னனே, கேட்கட்டும் அவங்க சரி அப்படின்னு சொல்லிடுங்க. ஊர்வாய அடக்க முடியாது நம்மளால. நீங்க கேட்டா நான் ரிட்டையர் ஆகி 30 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுங்க. இது நல்லா இருக்கு சார். அவ்வளவுதான் விஷயம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, 5 வருஷமா 6 வருஷமா 10 வருஷமா, நீங்க ஒரேடியா தூக்கிடணும். நான் ரிட்டையர் ஆகி 30 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிடுங்க. பேசவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம்.
ஒரு விஷயம் நல்ல நல்ல விஷயம் உங்களை நல்லதுன்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சவங்கள வந்து உங்களை நல்லதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்க ரிட்டையர்ட் ஆகி எவ்வளவு விஷயம் ஆச்சு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஏன்னா ரிட்டையர்ட் ஆகி கூடவே இருக்கிறவங்க ரிட்டையர்ட் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்படியே மீறி கேக்குறாங்க அப்படின்றப்ப மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு தான் கேக்குறாங்க. அது ஆனா தெரியுது சார். அதுதான் விஷயம். அப்ப அவங்களோட கனெக்ஷன் நமக்கு எந்த அளவுக்கு வேணும்ன்றத நம்ம சிந்திக்கணும். அதான் அன்னைக்கு ஒருத்தவங்க எங்க வீட்டுக்கு என்ன பார்க்க வந்தாங்க. அவங்க சொல்றாங்க, உடம்பு முடியலங்கிறீங்க, ஆனா வீடியோ மட்டும் கரெக்டா போட்டுட்டு இருக்கீங்களா? அது எப்படி? அதெல்லாம் சரி, வீடியோ போடுறதுல என்னமா வருது போகுது. அது ஒரு 5 நிமிஷம் வலிக்காம இருக்கும்போது எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப படிக்காதீங்க, அதெல்லாம் படிச்சீங்கன்னா ஆவாது, படிக்காதீங்க. நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அதை போடலைன்னு உங்களை யாரு என்ன சொன்னா? பேசாம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே. இந்த வயசுல ஏன் இப்படி கடந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன வயசு? அவங்களுக்கு என்ன சார், ஒரு 60. 60ல இருக்கிறவங்க கேக்குறாங்க. அவங்கள நீங்க சும்மா இருங்க, படுத்துனே இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. வேற எதுவும் சொல்லாதீங்க. நீங்களும் சும்மா இருங்க, படுத்துனே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா வரமாட்டாங்க. நடராஜ் சார் டிப்ஸ் எதை கொடுக்குறாரு உங்களுக்கு? வாங்க சார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, இந்த பழுத்த ஓலைய பார்த்து குருத்து ஓலை சிரிக்கும்னு. அது மாதிரிதான். அது பழுத்த ஓலைய பார்த்து குருத்து ஓலை சிரிச்சா பரவாயில்ல சார், இதுவும் பழுத்த ஓலை தானே. இல்லையா, அது சொல்றது காவோல விழ குருத்தோல சிரிக்கிறது. ஆமா, அது சரிதான். அதாவது அது நக்குது தாம இன்னும் குருத்தா இருக்கிறவன்னு. அதுவும் ஒரு நாளைக்கு பழுத்து வரும். ஒரு வாய மூட முடியாது தானே. ஆனா வழியா நானும் சிரிச்சுட்டு விடுறது. மேடம் நல்ல மெல்லமா அவங்கள எல்லாம் கட் பண்ணணும் மேடம். அதுதான் ஒரு வழி மேடம். சொன்ன மாதிரி சில விஷயங்களை சிலரை வந்து பேச்சு குறைச்சுன்னு கட் பண்ணிக்கணும். அதுதான் நல்லது. இன்னைக்குமே எவ்வளவு நாளைக்கு நம்மள சமாளிச்சுன்னு இருக்க முடியும் அவங்கள? சரிங்க சார். எவ்வளவு நாளைக்கு சமாளிச்சுன்னு இருக்க முடியும்? நீங்க பேசுறது சரியிட இதெல்லாம் பேசாதீங்க சொல்லி ஸ்ட்ரைட்டாவே 2 பேரும் சொன்னா வரமாட்டாங்க. இல்ல, சில விஷயங்கள்லாம் நேரம் ஏன் ஒண்ணா நல்லது நினைக்க போறது இல்ல உங்களுக்கு. சொல்லுங்க, இங்க பசங்க எல்லாம் வெள்ள கீறாங்க. டைய புரிம்பா கொஞ்சம் கொஞ்சம் மயிரா எடுத்து வெள்ளை அடிக்கிறாங்க கருப்புக்குள்ள. ஆமா, அது எல்லாம் ஊருக்கு வித்தியாசம் ஆகுது. கலர் வெள்ளை அடிக்கிறாங்க, சில இடத்துல சிவப்பு அடிக்கிறாங்க, பல இடத்துல கலர் கலரா அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நடக்குது. அவங்களுக்கு இவன் வெள்ளையா வந்தா பரவாயில்லை, அது நேச்சுரல். சார், இந்த கேள்விக்கு யாராவது என்ன கேட்டா நான் சொல்ற ஒரே பதில் என்னன்னா, ஐ வில் டை ஒன்லி ஒன்ஸ். வினோதன் சார் வாங்க, நீங்க எப்படி சொல்லுங்க டை அடிக்கிறது பத்தி. அவருக்கு இயற்கையாவே கருப்பா இருக்கு சார். அவர் அடிக்கடி அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றாருல. இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல காலையில பேசுனேன். அந்த ஹெட் மிஸ்டர்ஸ் அம்மா சொல்றாங்க, இந்த வயதிலும் சார் வந்து நம்ம பேசுறாரு. தெரியல இந்த வயது. ஆனா இதெல்லாம் ரொம்ப கொடுமைதான் சார். அது இந்த வயதிலும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றா ரொம்ப. நான் இன்னைக்கு நமதுலதான் மேடம் ஆர்வமா எல்லாருடைய பேச்சிலையும் வந்து கலந்துக்குவாங்க. அதனால இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான தரம் பேச வந்தாரு. ஒரு போன் வந்துச்சு, வேற நிகழ்ச்சி பேசுறேன்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் முழுவதும் ரொம்ப ஆர்வமா நல்ல தலைப்பு எடுத்து சொன்னாங்க. அந்த கதைகள், அந்த கடமை, அந்த நொடியில என்ன கடமை கையில இருக்கோ, இந்த கதையெல்லாம் 2 கதையும் ரொம்ப பலமுறை கேட்ட கதை தான். ஆனாலும் திருப்பி நண்பர் சொன்னது மாதிரி திருப்பி கேட்க வேண்டிய விஷயங்கள். அந்த நேரத்துல என்ன கடமை, அது குட்டி போடுறதுதான் அதுக்கு. அந்த கடமையை நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த நொடி பயனுள்ளதா இருக்கு. அப்போ இயற்கை உதவுது அப்படிங்கிறது அது ரொம்ப சிறந்த கருத்து. இது மாதிரிதான் அப்படியே அந்தந்த நாளே வாழ்ந்துட்டு போகணும்னு எல்லாரும் சொல்றாங்க. கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அது இந்த மாதிரி கதைகளை நினைக்கிறேன்.
இன்னொன்னு பெரியவர்களுடைய துணை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நான் இன்னைக்கு கூட நிறைய சொன்னேன். உற்ற நோய் நீக்கி உறாமை உட்காக்கும் பெற்றியார் வேணிக்கொடல்னாரு. வந்ததை போக்குவாங்க, நம்ம வராம தடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒரு டீம் இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நமக்கு. அன்மியூட் பண்ணுங்க சார். அன்மியூட் பண்ணுங்க சார். உங்க மைக் கேட்கல, வாய்ஸ் கேட்கல. நம்ம தவறு நடுவில் ஒரு போன் வந்துருச்சு. அதாவது அந்த மாதிரி நம்ம யாரையாவது சேர்க்கணும் அப்படிங்கிறது, அந்த மாதிரி உறவுகளை அது நம்ம இப்ப அடிக்கடி பழைய இதுக்குள்ள யாரையாவது போன்ல எடுத்து பேசுறேன். ரொம்ப வருஷத்துக்கு முந்தினத போன் நம்மள பேசாம இருக்கிறதெல்லாம் பேசுற போது அந்த கனெக்ஷன்ஸ் புதுசா வர்ற போது நல்லா அந்த மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் போய் ஒரு லாங்குவேஜ கத்துக்கலாம்னு தெரியல. ஆனா இந்த போன்லயே கிட்டத்தட்ட 1300 நம்பர் இருக்கு. எத்தனை நம்பர் நம்ம கூப்பிட்டோம்? ஒரு 10 நம்பரையாச்சும் கூப்பிட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. அது சில நாள் செய்யற, சில நாள் செய்யல. அப்ப பழைய கனெக்ஷன்ஸ் வருது, நினைவுகள் படுத்துறாங்க, நம்ம புதுசாவும் பண்ணிக்கிறோம். அவங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய செய்யறாங்கிறது கூட நமக்கு தெரியல. நம்மளாச்சும் ரெக்கார்ட் பண்றான், ரெக்கார்ட் பண்ணாமே நண்பர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அதுகளெல்லாம் பார்க்கலாங்கிறது வருது. நான் வியக்கிறது உண்டு. அமுதாம் இடத்தை போட்டுட்டு இதை போடுறாங்க. அதே மாதிரி இப்ப நான் ஒண்ணு ரொம்ப செயலாற்றல, ஆனா போறத பதிவு பண்றேன். அப்ப என்ன நினைக்கிறாங்க நண்பர்கள், நான் நிறைய என்னமோ செயலாற்றிக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறாங்க. அப்ப கேக்குறாங்க, நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. நான் எவ்வளவு ஆக்டிவா இருக்கேன் எனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதெல்லாம் இதுக்கு நிறைய எண்ணி பார்க்க வேண்டியது நிறைய விஷயம் இங்க சொன்னீங்க. பிரிஸ்காக் அது கிடையாது, நான் நடக்கிறேன். நான் இப்ப பெரும்பகுதி அவளை பிரிஸ்கா இல்லாட்டி கூட நான் தான் நடக்கல. இந்த கெடியார வாங்கிட்டு கிட்டத்தட்ட 5000 ஸ்டெப்பாச்சு எப்படியாவது எல்லாம் நடக்கிறேன். இதெல்லாம் நம்ம இதுகள்ல வந்ததுனால, அதாவது உற்றநோய் நீக்கி உறாமை முக்காக்கும் பெற்றியார் வேணிக்குழல் நான் சொல்றேன். இந்த மாதிரி இதுகள்ல வந்ததுனாலதான் இதுகள்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுறோம். அதே மாதிரி நாளைக்கு அட்டாமிக் ஆபீஸ் படிக்கிற போது இந்த உக்கி போடுறத நம்ம இதுல சொருகுங்கன்னு சொல்றாங்க. நான் இப்ப பாத்ரூமுக்கு நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி 10 உக்கி போட்டுட்டு தான் குளிக்கிறேன். இப்ப குளிக்கிறது நம்ம ஹேபிட். அந்த ஹேபிட்ல இந்த உக்கி போடுறது எனக்கு முன்னாடி எல்லாம் முழங்கால கீழே உட்கார்ந்து கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த 10 உக்கி போட்டுட்டு கொஞ்சம் கால் மடக்கிறது எளிதா இருக்கு. அதெல்லாம் நம்ம நாராயணமூர்த்தி சாரை பாக்குறதெல்லாம் போறாங்க. அப்ப அட்லீஸ்ட் உட்கார வச்சு முடியுது. இப்ப இதே நம்ம படிக்கிற போது அவர் என்ன சொல்றாரு, ஏதோ ஒரு ஹேபிட். இப்ப பல்லு விளக்க போறீங்க, பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யாரும் இதை பண்ணுங்கிறாரு. இந்த ஹேபிட் அதை இப்ப ஆக்சுவலா நான் பண்ணிட்டு இருக்கேன். 10 உக்கி கட்டாயமா வேற நேரம் இல்லாட்டி அதை போட்டுரும். அப்போ வருது போல இருக்கு. மைக் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அடிக்கடி போன் வருதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப ரொம்ப இது நினைச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்னதுல ரொம்ப நல்லா சொன்னீங்க. கதைகளை தேர்ந்தெடுத்த கதைகளையும் ஜப்பானிய கதையெல்லாம் எத்தனையோ படிச்சாலும் அது மறுபடியும் நம்ம மனசுல கேட்கறதுக்கு நல்ல சப்ஜெக்ட். நல்லா டிசிப்ளின் அந்த ஒரு வார்த்தை. அவரு டிசிப்ளின்ங்கிறது ஒழுக்கம்னா, இப்ப 5 ஒரு விடிய காலம் 8 மணிக்கு சாப்பிட்டாலே இலங்கை ஜெயராஜ் சொல்றாரு, அந்த 8 மணிக்கே சாப்பிடுறதுக்கு ஒழுங்கா எனக்கு எவ்வளவு காலமா இல்ல, இந்த கொரோனா காலத்துல நான் ஒழுங்க கத்துக்கிட்டேன். ஒழுங்குனா என்னன்னு அவர் சொல்றாரு, அந்தந்த வேலையை நீங்க சரியில்லை அதை செய்யறத அதை டிசிப்ளின்கிறார். அவர் 3 இட்லி சாப்பிடுறத ஒரு டிசிப்ளினா கொண்டாடுறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த உணவை அவாய்ட் பண்றத ஒரு டிசிப்ளினா கொண்டாடுறது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. அது நல்ல நிகழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு என்ன பாருங்க.
இதுல நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் சார். இந்த வாக் பண்ணும்போது நம்ம சாதாரணமா வாக் பண்ணா கூட அவ்வளவு பெனிஃபிட் கிடையாதாம். அது வந்து அந்த ஆனா எல்லாருக்கும் அது பாசிபிள் இல்லை. யாரெல்லாம் அந்த ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்குமோ அது பாசிபிள் வச்சுக்கோங்க. அதாவது அந்த பல்ஸ் ரேட் வந்து அது ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா 220 மைனஸ் யுவர் ஏஜ் ஈக்குவல் டு சம்திங் வரும் இல்லையா? அதுல 70%. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னுடைய ஏஜ் வச்சு சொல்றேனே, எனக்கு ஏஜ் 55. ஸோ 220 மைனஸ் 55னா 165. இந்த 165 இன்டூ 70% அப்படிங்கிறது 0.70 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 115.5 வருது. அது அப்ராக்சிமேட் 115 வச்சுப்போம். இந்த 115 பல்ஸ் ரேட் வர மாதிரி நடக்கணுமா? ரொம்ப டமால்டுமேல் வேகமா ரொம்ப ஃபாஸ்டாவும் நடக்கணும்னு இல்லை, ஸ்லோவா நடந்தோம்னா அது வேஸ்ட். அதாவது நம்ம ஏதோ பேருக்கு சும்மா உட்காராம நடக்கிறதுன்னா அது வேற விஷயம். இது வந்து ப்ராப்பரா நம்ம ஹெல்த் நல்லா ஃபிட்டா இருக்கிறதுக்காக நடக்கணும்னா இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வேற ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கணக்கு சொல்றோம்னு வயசா சொல்லிவிட்டீங்க கடைசியில. பல்ஸ் ரேட் இல்ல வயசா சொல்லிட்டீங்க. நம்ம டீம்ல என்னுடைய வயசு சொல்றதுக்கு எனக்கு இல்ல அது இல்ல பிரச்சனை. நீங்க கம்மியா சொல்லிட்டீங்கன்னு சார் வருத்தப்படுறாரு. சொன்னதே பரவாயில்ல. நீங்க நான் காம்ப்ளிமெண்ட் தான் பண்ணேன். 105ங்கிறது நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த கணக்கு எனக்கு புரியல மேடம். எப்படின்னா இப்ப நான் பார்த்தேன், எனக்கு வந்து 105 வருது. 105 ஹார்ட் ரேட் வர அளவுக்குலாம் நடக்க கூடாது மேடம். நடக்கவே கூடாது. ஆக்சுவலா அது ராங் கால்குலேஷன். ராங் கான்செப்ட். 115 ஹார்ட் ரேட் வரக்கூடாதுலாம் அந்த மாதிரிலாம் நடக்க கூடாது. 100க்கு மேல வரக்கூடாது மேடம். இல்ல அது ஏறுது இல்ல. வயசு அதிகமாக அது குறையும். உங்களுக்கே அது அதிகம். எனக்கு நீங்க சொன்ன கணக்க போட்டு பார்த்தேன், எனக்கு 105 வருது. 105 எல்லாம் நடந்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடும். இல்ல சார், நான் இன்னைக்கு இப்ப ஒரு 4 நாள் முன்னாள் தான் இது கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொங்கல் அது இது நானே ஒழுங்கா வாக் போல. இன்னைக்கு போனேன்னா அதை வச்சு பார்த்தேன். அப்படி ஒன்னும் ஓவரா ஃபாஸ்டா நான் நடக்கல. என்னால அந்த அளவுக்கு ஓவரா ஃபாஸ்டா நடக்கவும் முடியாது. ஒரு மாடரேட்டை விட கொஞ்சம் அதிகமா தான் நடந்தேன். அதுவே 115 காட்டுச்சு. அது நம்பர் வேணா நமக்கு பெருசா இருக்கும், அங்க நடக்கும் போது அவ்வளவு அளவுக்கு தெரியல. இப்ப எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து 111 காட்டுச்சு அந்த ஃபார்முலா படி. அவருக்கு அது ரொம்ப ஈஸியாவே இருந்தது. எனக்கு 115 வந்தது. சோ அவருக்கு அதனால எக்ஸாக்ட்டா அந்த 70 கொஞ்சம் வேணா நான் ஸ்டெப் ஒண்ணுதான் பாக்குறேன், இதெல்லாம் பாக்குறேன். அதுதான் பாருங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க. அதாவது இந்த கால்குலேஷனை விட்டுருங்க. உங்களால ஃபாஸ்டா நடக்கும்போது பிரீத்திங் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாத ஃப்ரீயா நடக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் கம்ஃபர்டபிள். புரியுதுங்களா? நீங்க ஃபாஸ்டா நடக்கிறீங்க, உங்களுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் ரொம்ப மூச்சு வாங்க, அது ஓரளவுக்கு மூச்சு வாங்க, ரொம்ப இல்லாத உங்களால நீங்க பாடி வந்து அது வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்கன்னா ஓகே. நீங்க ரொம்ப பிரீத் இழுத்து விட்டு விடும் போது உங்களால டயர்டா ஃபீல் பண்ணீங்கன்னா நாட் ஓகே. இந்த கால்குலேஷனே வேண்டாம். நம்ம ஸ்லோவா நடப்போம் இல்லையா, அது மாதிரி வேண்டாங்கிறதுதான். அதுதான் அது வேண்டாம். இந்த கால்குலேஷன்லாம் இது ஐ டோன்ட் திங்க் இதெல்லாம் சூட் ஆகாது மேடம். நம்மளுடைய ஹார்ட் கண்டிஷன் என்னன்னு தெரியாம 100க்கு மேல வந்து நடக்கிறதெல்லாம் அட்வைசபிளே கிடையாது சார். 100 அதிகம் சார். 100 அதிகம் சார். நம்மளோட நம்ம பொதுவா சொல்லிடுறோம், ஒவ்வொருத்தரோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களோட ஆர்ட்ல எந்த அளவுக்கு இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அந்த கம்ஃபர்டபிலிட்டின்றது ஒண்ணு இருக்கு. அவங்க வாக் பண்ணும் போது அவங்களுக்கு தெரியும் நம்ம மூச்சு வாங்குது, ரொம்ப மூச்சு ப்ராப்ளம் இருக்கிறவங்களால ஏறவும் முடியாது, அதிகமா மூச்சு வாங்க. அவங்க எல்லாம் பாஸ்டா போய் பல்ஸ் ரேட் ஏறணும் அதெல்லாம் பிரச்சனை. அப்ப இந்த கால்குலேஷனே இந்த கால்குலேஷன் காரைக்குடியில ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறது இல்ல, எவ்வளவு தூரம் நடக்கிறோங்கிறது, எவ்வளவு தூரம் நம்ம நடக்கிறோங்கிறதா, எவ்வளவு ஃபாஸ்டா நடக்கிறோம்லாம் இல்ல. ஒரு ஏஜுக்கு மேல நார்மலா எவ்வளவு தூரம் நம்ம நடக்கிறோமோ அதுதான். ஆமா, கால்குலேஷன் ஏன் தவறுன்னு சொல்றேன்னா ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க உங்க ஏஜுக்கு 115 சொன்னீங்கன்னா
ரைட். இப்போ உங்க ஏஜுக்கு உடம்பு முடியாதவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களோ அல்லது அதிகம் நடக்க முடியாதவங்களோ அவங்க 115 போனா என்ன ஆவாங்க? அதுதான் சார் சொல்றேன், முடியாதவங்களுக்கு சான்ஸே இல்ல. அவங்க வந்து சாதாரணமா நடந்தா போறோம். இது முடிஞ்சு நம்ம ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபார்முலா எக்ஸிஸ்ட் ஆகும். இல்ல அந்த ஃபார்முலா விட்டுடுங்க, அது வேண்டாம். நம்ம தரத்துல வேண்டாம் சொல்லுங்க. மேடம், வேண்டாம். இட் வேண்டாம் வேண்டாம். அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் கம்ஃபர்டபுளா இருக்க வரைக்கும் நடந்தா பெருசா அவ்வளவுதான். கம்ஃபர்டபுள் வரைக்கும் நடக்கணும். நடக்கலாம். வாங்க சார், முருகேச பாண்டியன் சார் வாங்க. வணக்கம். நல்ல ஒரு சிறப்பான நிகழ்வா இருக்கு. எல்லாரும் ஃபீட்பேக்லாம் சொல்றது சந்தோஷமா இருக்கு. இந்த மூளை செயல்பாடுகளை பத்தி பேசுறீங்க பேசணும்ல, அதுக்கு வந்து நம்ம ஒரு ரீடிங், புக் ரீடிங் அது நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதை நம்ம எல்லாரும் பண்ணணும். நான் டெய்லி ஒரு இன்னைக்கு கூட ஒரு புக் எடுத்துட்டு ஒரு 30 பக்கம் லைப்ரரி புக் ஒரு 3 புக் எடுத்துட்டு வந்தேன் நேற்று. இன்னைக்கு ஒரு 30 பக்கம் வாசித்தேன் அதில். அப்புறம் அது போற நான் எடுக்கிற புக்கெல்லாம் வந்து குழந்தைகளுக்காண்டி நான் எடுத்து இதெல்லாம் எடுத்துட்டு போய் சொல்லணும், அந்த திங்கிங்ல தான் நான் புக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்திருப்பேன். இப்ப அது வந்து அப்புறம் அடுத்து வந்து இது ஏஜை பத்தி சொன்னோன்னு, ஏஜ் வந்து நம்ம குழந்தைகள் மத்தியில பள்ளியில எல்லாம் பேசிட்டு வரும்போதெல்லாம் நம்ம ரியலாவே நான்லாம் ஏஜ் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அந்த 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 ஒரு நாள் ஃபுல்லாவே. அப்ப சில சமயத்துக்கு செஷன்ல போய் குழந்தைகளோட உரையாடிட்டுலாம் வெளியே வரும்போது சில பசங்களாம், சார் உங்களுக்கு எவ்வளவா ஏஜ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து நான் சொல்லுவேன், ஸ்கூலுக்கு உங்க ஸ்கூலுக்கெல்லாம் வந்துட்டா உங்க ஏஜ் ஏதாவது அதே ஏஜ் என்னது அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால வந்து ஏஜ்ங்கிறது நம்முடைய என்விரான்மெண்ட் பொறுத்து தான் நம்ம ஏஜ். நம்ம அது என்விரான்மெண்ட் இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்க அந்த நம்ம ஏதோ ஒரு கேப்லாம் பத்தி சொன்னீங்க, இது அதெல்லாம் கொஞ்சம் புது செய்தியா இருந்தது. இது என்ன பேர், என்னது? டெலிமிரான். அதெல்லாம் புது செய்தியா இருந்தது. அதை பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம குரூப்ல வந்து இந்த லிங்க் அனுப்புனீங்கன்னா அதை வாசிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. நிம்மதியான அந்த டெலிமியர் இன்க்ரீஸ் ஆகுறது வந்து ஜெனட்டிக்காவே வந்து ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கும். அவங்களுக்கு தான் லைஃப் வந்து அதிகமா இருக்கும். பட் மெடிடேஷன் பண்ணா அது லென்த் ஆகும் அப்படின்றது வந்து 10 நிமிஷம் டெய்லி மெடிடேஷன் லென்த் ஆகுன்றது டாக்டர் சதீஷ் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாரு. அது வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்ணிதான் பாப்போமே, தப்பு இல்லை. மூளையை சுறுசுறுப்பா வைக்கிறதுக்கு இன்னும் 2 இது இருக்கு. அதாவது ஒண்ணு வந்து நம்ம அன்னைக்கு மீட்டிங்ல இங்க பேசும்போது நல்லா பண்ணிருக்காங்க. 5 வயசுல இருந்து என்னென்ன நடந்தது அப்பதான் ரீகலெக்ட் பண்ணிட்டு எழுதுறத பத்தி பேசணும். அதை பத்தி நான் எழுத ஆரம்பிச்சுட்டேன். அது 5 வயசு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஸ்கூல் பரம்பரை என்னென்ன நடந்தது, அப்படி கம்பெனில போகும்போது என்ன அப்படியே குரூப்பா எழுதிக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணு. அதெல்லாம் கண்டிப்பா நம்ம அப்படியே மூளையை வந்து ஆக்டிவா வச்சிருக்கோம். அதே மாதிரி டெய்லி காலையில இருந்து நைட்டு படுக்கிற வர என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி படுக்கிறதுக்கு முன்னாடி பெட்ல உட்காந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரீகலெக்ட் பண்ணி படுத்தோம்னு வச்சுங்க, நம்முடைய மூளை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதோட அதுல நாளைக்கு என்ன பண்ண வேண்டியதுங்கிறது நைட்டே நம்ம பிளான் பண்ணி படுத்துருவோம். அது ஒரு இதா இருக்கும். இதெல்லாம் வந்து மூளை ஆக்டிவ் பண்றதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். ரமேஷ் பேசுறீங்களா? வாங்க நடராஜ் சார், என்ன சொல்ல வரீங்க? ரமேஷ் பேசிட்டு சொல்றேன், அப்புறம் சொல்றேன். அப்ப ரமேஷ் பேசுறேன். ரமேஷ் பேசுது. நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வர சொல்லிட்டு பேர் பேசலாம். ரமேஷ் நடராஜ் சார் நீங்க சொல்லுங்க. ஆமா, நான் 2 விஷயம் சொல்லணும். ஒண்ணு வந்து இந்த சாப்பிடும்போது 75% சொல்றாங்க, நமக்கு தெரியாது 75% எப்படின்னு. சாப்பிட வைக்கல, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் இருக்குது அதுக்கு இடம் வைக்க போறேன்னு சொல்லி சாப்பிடுங்க. ஆனா நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, பழம் சாப்பிடலாம். அதாவது இந்த டார்க் சாக்லேட் இருக்கு இல்லையா, அது ஹெல்த்தி. இந்த டார்க் சாக்லேட்னு சொல்லுவாங்க இல்லையா, மில்க் இல்லாம, அதுதான் நான் சாப்பிடுறது ஸ்வீட்டுக்கு பதிலா. அப்ப நீங்க சாப்பிடல இன்னொரு ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் இடம் இருக்குன்னு சொல்லி சாப்பிடணும். மற்றது இப்ப வந்து இந்த தூரம் எவ்வளவு நடக்கிறேன்னு சொல்றேன்ல, அவங்க சொல்றாங்க 10,000 ஸ்டெப்ஸ். அப்ப ஒரு அவரேஜ் ஹைட்டான ஆளுக்கு 10,000 ஸ்டெப்ஸ்னா 5 கிலோமீட்டர் நடக்கணும்.
அப்ப அது முடியும்னா நீங்க கொஞ்சம் ஒரு ஃபுல் டயட் சாப்பிடலாம். அதர்வைஸ் யூ ஹேவ் டு ஈட் ரியலி ஒரு 1000 கலரிஸ்ன்னு சொன்னா அது வந்து இட்ஸ் ரியலி ஹாஃப் ஸ்டார்விங் தான். அப்படி செய்யணும். அல்லது யூ மஸ்ட் இப்போ ஈச் எக்ஸ்ட்ரா கேலரி அதுக்கு தக்க மாதிரி ஒரு 100 கலரித்துக்கும் ஒரு 1000 ஸ்டெப்ஸ்ன்னு நடந்தா இட் வில் பேர்ன் இட் அப். அப்போ ஐதர் யூ பேர்ன் இட் ஆர் யூ ஸ்டார்வ். ரெண்டுல ஒன்று பண்ணீங்கன்னா அதுதான் இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லி ப்ரொமோட் பண்றாங்க. அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல என்னை பொறுத்தவரையில ஒரு மேஜிக்கும் இல்லை. அதாவது நீங்க 8 மணி நேரத்துல யூ கான் ஈட் மோர் தேன் 1000 கலரிஸ் இல்லையா? அப்ப நீங்க அப்படி செய்தாலும் சரி, 3 வேளை சாப்பிட்டாலும் சரி, இப்ப நான் சொன்னது மாதிரி 1000 கலரிஸ், அதுக்கப்புறம் எவ்ரி எக்ஸ்ட்ரா 100க்கும் ஒரு 1000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு வாங்க. யூ வில் லூஸ் வெயிட் அண்ட் ஃபீல் ஹெல்த்தி. அவ்வளவுதான். தேங்க்யூ சார், குட் டிப்ஸ். வாங்க ரமேஷ் பேசுங்க. வணக்கம் மேடம். இளமையில் உந்துதலில் முதுமையை எதிர்கொள்ளுதல், நல்ல அருமையான தலைப்பு. என்னை போன்ற முதியவர்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. இங்க இருக்கும் இளைஞர்கள் அதை வாழ்த்தி பேசினாங்க, அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்றேன். இது வந்து ஒரு விஷயம் நம்ம தெரியணும். நீங்க வாக்கிங் சொன்னீங்க, என்ன சொல்றாங்கன்னா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி முடியும். அதாவது நம்ம உடம்ப பத்தி நமக்கே தெரியும். நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆகி கழிவா வெளியே வந்ததுன்னா உனக்கு வியாதியே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி உன்னோட நடையை நீங்க மேற்கொள்ளலாம். நீங்க வந்து இத்தனை ஸ்டெப் தான் வைக்கணும், திஸ் இஸ் நாட், அது வந்து எதுவுமே கிடையாது. உனக்கு எவ்வளவு பேர் வாக்கிங்கே போகாம, அதாவது வைரமுத்து அவர்கள் சொல்லுவார்கள், பசியோட உட்காரணும், பசியோட எழுந்தினா, பசியோட உட்கார்ந்து பசியோட எழுந்தினா வாக்கிங்ன்றது தேவையில்லை. அதாவது அது திருவள்ளுவர் போட்டு சொல்றேன். அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிப்ப வாய் நாடி வாய்ப்பை செயல். அதுக்கேற்ற மாதிரிதான் நீங்க வாக்கிங். அது பிரிஸ் வாக்கிங்கோ, அது 100 200 மனிதன் ஏற்படுத்திய கால்குலேஷன். நமக்கு உடலின் மொழின்னு ஒண்ணு இருக்கு. உடலின் மொழி நமக்கு தெரியணும்னா நாம சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி கழிவா வெளியே வருதுதான் நமக்கு தெரிஞ்சாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடையை மேற்கொள்ளணும். நடைதான் முக்கியம் என்பது அல்ல. நல்லா அருமையா சொன்னீங்க. நொறுங்க தின்றால் 100 வயது. கரெக்ட் தான். உமிழ்நீரில் கறந்து மென்று தின்றால் 100 வயது. அதாவது நான் ஒரே ஒரு இடத்தை தான் நல்லா சொன்னீங்க. மெடிடேஷன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நல்லா புளிய கரைச்சி குழம்பு வைக்கிறீங்க, கொதிக்க வைக்கிறீங்க, உடனே ஆஃப் பண்ணிட்டா டேஸ்டா இருக்குமா? அது உங்களதான் கேள்வி கேட்கிறேன். இல்ல என்ன பண்ணணும்? கொதிக்க வைக்கிறீங்களா? கொதிக்க 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 தான் என்ன ஆகும்? குழம்பு டேஸ்ட். அது போலத்தான் மெடிடேஷன் என்பது முதலில் ஒரு 2 நிமிஷம், அந்த 2 4 ஆகணும், 4 6 ஆகணும், 6 12 ஆகலாமே ஒழிய அவரவர் தேவைகள் அவரவர் உணர்ந்து கொண்டது. அதாவது அவருடைய மனத்தின் தன்மை, மனத்தின் தூய்மை. அதான் வள்ளுவர் சொன்னார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் நாகில் நீரப்பெற. மனசுக்குள்ள 1000 வன்மை வச்சுக்கோ, அவனை எப்படி அழிக்கலாம் அப்படின்ற எண்ணம் 2 நிமிஷத்துக்கு மேல உனக்கு வராது. ஆனால் நான் சொன்ன பாரு, அந்த குழம்பு கொதிக்க வைக்கிறீங்க பாருங்க, கொதிக்க 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 தான் குழம்பு டேஸ்ட். அது மாதிரி 2ன்றது 4, 4ன்றது 6, 6ன்றது 12 ஆகணுமே ஒழிய அதற்கு வரைமுறையே கிடையாது. அதாவது இன்னொன்னு சொல்றாங்க கேளுங்க. ஒரு பாட்டு ஒண்ணு கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாகுதுன்னா அது 10 வாட்டி கேட்க சொல்றான், மனசு இன்னும் நல்லா சந்தோஷம் அடையும். ஒரு பொருளை விரும்பி சாப்பிடுறீங்கன்னா நல்லா விருப்பமா சாப்பிடுங்க, அது நல்லது. அதனால அதற்கு வரைமுறை கிடையாது, ஒரு அவர் தான் இருக்கணும்னு. அவங்களுடைய மனசு தூய்மையை பொறுத்து இருக்குது. அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவனை மட்டம் தட்டணும், அடுத்தவன் உயரக்கூடாது, இந்த நண்டு மாதிரி பிடிச்சி இழுத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அளவுகோல் தேவை தவிர மனசு சுத்தமா இருக்கிறவங்களுக்கு அளவுகோல் தேவையில்லை. அவர்கள் மனசு வந்து இன்னும் விசாலம் அடையும். அதைத்தான் ஞானிகளும் யோகிகளும் செஞ்சாங்க. இதெல்லாம் ஒன்றும் புதுமை இல்லை. நம்ம வந்து இது மதத்துக்குள்ள போல ஸ்பிரிச்சுவல் ஆக்கிட்டாங்க, அது கிடையாது. நீங்க அந்த மாதிரி நிலையை அடைந்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தே நீங்க அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது அடுத்த ஸ்டேஜ். அதற்கு தான் தியானம் என்பது நிறைய பண்ணணும். நீங்க அழகா தியானம் என்பது அழகா சொன்னீங்க. அப்புறம் மனசது மார்க்கமானால் இளமை, மனசது மார்க்கமானால் இளமை, மனசது மூர்க்கமானால் முதுமை, மனசது மூர்க்கமானால் முதுமை, மகிழ்வித்து மகிழ்ந்தால் இளமை, இகழ்வித்து மகிழ்ந்தால் முதுமை. அடுத்தவனை இகழ்வித்து மகிழ்ந்தால் முதுமை, தன்மையாக பேசினால் இளமை, வன்மையாக பேசினால் முதுமை, வன்மையாக பேசினால் முதுமை. முதுமையின் இளமை என்பது நம்பிக்கை. மனசுதான் காரணம். நாம இளமையா இருக்கிறோமா, நம்ம இதுவா இருக்கிறோமான்றது. நாம் இறைவன் எதுக்கு நமக்கு வந்து ஒரு இயற்கை எதுக்கு வந்து இந்த வச்சுது, முடி வந்து வெள்ளையா இருக்கணும்,
இதெல்லாம்னா அதே அந்த இயற்கை பாட வாழ்ந்து போ. ஏன் டை அடிக்கிறது? என்ன இப்ப வெள்ளை முடி இருந்தா என்ன ஆயிட போகுது? ஒண்ணுமே கிடையாது. வள்ளுவர்லாம் அந்த காலத்துல அப்படியே இருந்தாங்க. அது நினைத்தாலே நீங்கள் வந்து உடம்புக்கு வியாதி கிடையாது. நான் நான் நீங்க சொல்றாங்களே, நான் திருப்பதிக்கு மாசம் மாசம் போறேன். அந்த மொட்டை அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மண்டையில அது அது அதை பார்த்து நான் என்னை பொறுத்த நான் டை அடிக்கிறது. அதை பார்த்தவங்க இனிமேல் வாழ்க்கையில அடிக்க கூடாது. அப்படியே வெடிப்பு வெடிப்பா இருது மண்டை. என்னத்துக்கு அது தேவை? அது இயற்கையோடு இயர்ந்து வாழ்ந்தாலே நீங்க சொன்ன மாதிரி இளமையின் முந்ததில் முதுமையை எதிர்கொள்ளலாம். அருமையா சொன்னீங்க. நல்லா கதைகள்லாம் சொன்னீங்க. நான் திருமிகுலதா அன்பா பண்பா பொறுப்பா சிறப்பா செழிப்பா துடிப்பா மகிழ்வா மதிப்பா கணக்கா சுருக்கா பிணக்கம் இல்லாமல் உரைத்த இது அருமையா இருந்தது, புதுமையா இருந்தது, பெருமையா இருந்தது, எளிமையா இருந்தது. அதான் இது சொல்லணும். இந்த நல்ல நல்ல தகவல்கள் சொன்னீங்க. உங்களுக்கு அந்த அந்த மருத்துவரை பத்தி எல்லாம் சொன்னீங்க. நல்ல புதிய, நான் இது வரைக்கும் கேட்காத தகவல்கள் கேட்டுக்கொண்டதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அந்த கதைகள் கூட பர்வீன் சுல்தானா கதைகள்லாம் சொன்னீங்க, நான் நல்லா கேட்டேன். அருமையா இருந்தது. இது போல நீங்க நிறைய நிகழ்ச்சிகள் வழங்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். மேடம் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் லதா. உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சு. அதாவது என்னன்னா இயல்பா பேசுனீங்க. அதுதான் ரொம்ப அதுக்குன்னு ஒன்றும் இதெல்லாம் பண்ணி பேசாம ரொம்ப இயல்பா என்ன விஷயம் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்களோ அதை அழகா எடுத்து சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் மனதில் தான் இருக்கிறது. நாம் இளமையாக இருப்பது என்பது நம்முடைய மனம் சார்ந்த ஒரு விஷயம். அது மனசுக்குள்ள நம்ம அது மாதிரி நம்ம எப்போ இளமையா இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், சிரிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். நல்லா எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த எப்ப பார்த்தாலும் சிலர் பாத்தீங்கன்னா வன்மத்தை முகத்திலே வச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த வக்கரம் மன்மம், இவன் இப்படி இருக்கிறானே. அமுதாம்மா சொல்லும்போது எனக்கு அதுதான் நினைவு வந்து, எதுக்கு அவங்க அப்படி அவங்க மேல பொறாமப்படணும்னு நினைச்சு பாருங்க. அவங்க வயசுக்கு அவங்க அவ்வளவு நல்லா இருக்கிறாங்களேன்னு நினைக்காம, என்ன உங்க வயசாயிட்டு என்ன வயசாயிட்டு, யாருக்கும் வயசாகுவது இல்லை. அது மாதிரி யாருக்கும் வயசாகாமல் இருக்க போவதும் இல்லை. அதுதான் உண்மை. ரெண்டு தான். அது பாட்டுக்கு வயசாயிட்டே இருக்கும். வயசு அழகா கண்ணதாசன் ஜென்ம ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே வாவாம்பாரு. அந்த பாட்டுல அழகா சொல்லுவாரு. அதுக்கு முன்னால என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் அது மாதிரி அனுபவின்னு சொல்லுவாரு. அது மாதிரி நம்ம மனதுக்குள் நம்ம இளமையாக வைத்துக்கொண்டு அதை ரொம்ப அழகா நீங்க கதைகள் மூலமா சொன்னீங்க, சில நிகழ்ச்சிகள் மூலமா சொன்னீங்க. லதா உண்மையிலே ரொம்ப சிறப்பா நீங்க பேசுறீங்க. நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி தியானம் ஆகட்டும், நடைப்பயணம் ஆகட்டும், ரமேஷ் சொன்ன மாதிரி அவங்கவங்க மனசை பொறுத்தும் உடல் நலத்தை பொறுத்தும் சார் எல்லாமே அதான் சொன்னாங்க. அவங்கவங்க உடல் நலம் எப்படி ஒத்துழைக்கிறதோ, நமக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் நடக்க முடியும்னா அவ்வளவு நடந்தா போதும். நான் எல்லாரும் நடக்கணும் அதன் மாதிரி நானும் நடந்தே ஆவேன்னா நமக்கு அது பல சிக்கல்களை உருவாக்கும். அது உண்மை. நான் அது பார்த்திருக்கிறேன், நிறைய பேர்ட்ட பார்த்திருக்கிறேன். அதனால நமக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு வேற ஒன்றும் இல்லை. மனத்துக்கண் மாசிலால் நாதல் தான். அவர் சொன்ன மாதிரி மனசுல எல்லாரும் நல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்போம், இளமையா இருப்போம். அமுதாமாட்ட அப்படி கேட்கற மாதிரி என்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னு, எப்படி நீங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. போன கூட என் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணை பாக்குறேன், ரொம்ப வயதானவங்க மாதிரி இருந்தாங்க. அப்பா அவ கணவர்கிட்ட சொல்றாங்க, இது எங்க அம்மா மேடம் அப்படின்னு. ஒண்ணு அவர் சொன்னார், நல்ல பாடம்லாம் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தீங்க மேடம், உங்களை மாதிரி எப்படி இருக்கணும்னு ஏன் சொல்லி கொடுக்கல அப்படின்னு கேட்டார். அதாவது அந்த அம்மா கொஞ்சம் குண்டா அந்த மாதிரி கொஞ்சம் வயதான தோட்டத்தோட காட்சி அளிக்கிறாங்க. காரணம் மனசுதான், ஏதோ வயசாயிட்டுது நமக்கு அப்படின்னு. அப்படியே இல்லாம எப்போதும் நம்ம இளமையாக நம்ம வைத்துக் கொள்ளணும்னு நினைச்சோம்னா இருக்கலாங்கிறத ரொம்ப அழகான காட்சிகள் நிரலாக நீங்க எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஏற்பாடு செய்த ஸ்டீவன் சாருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி நன்றி மேடம். சிவக்கனி பேசுங்க. சிவக்கனி இருக்கீங்களா? சார் வாங்க பேசுங்க. மேம், உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கதை ரெண்டுமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு மேம் கேக்குறதுக்கு. அப்புறம் நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு முயற்சிக்கிறோம். அப்புறம் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நம்ம இந்த டீம்ல இருக்கிறனால எப்போதும் இளமையா தான் இருப்போம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா எப்போதுமே நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்சோட தான் எல்லாருமே இருக்கோம். ஸோ அதனால அந்த ஒரு ஃபீல் இருக்கு. நல்லா இருந்துச்சு மேம் செஷனு.
நான் ஒரு புக்ல ஒண்ணு படிச்சேன் மேம். என்னன்னா, ஒரு ஞானிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக என்ன மாதிரி இருக்கிறவங்க வந்தாங்களாம். அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேட்கும்போது அந்த ஞானி வந்து கொஞ்சம் குழம்பி போயிட்டாராம். எதுக்காக குழம்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கே வயது 4 தான் ஆகுது, நீ என்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கிறாயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்னோட தவறெல்லாம் திருத்தி இப்ப கொஞ்சம் 4 ஆண்டுகளா தான் நான் கரெக்டா ஒரு புதிதான வாழ்க்கைய வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் இப்பதான் எனக்கு ஒரு மறுபிறவி எடுத்து என்னுடைய வயதவே நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் சொன்னதா நான் ஒரு புக்ல படிச்சேன். சோ அது மாதிரி நம்ம எப்போதுமே இன்றுமே இளமையா இருக்கிற மாதிரிதான் இவ்வளவு நேரம் பல ஆளுமைகள் சொன்னதை வச்சு நான் சொல்றேன் மேம். தேங்க்யூ மேம். நல்லா இருந்துச்சு ஸ்பீச். மகிழ்ச்சி, நன்றி. காந்திமதி மேடம் பேசுறீங்களா? காந்திமதி மேடம் அப்பயே ஏதோ கமெண்ட் சொன்னாங்க. ஆமா, ரிஃபாய் பாய் சார். இல்ல சிவகங்கை மேடம் ஒரு கதை சொன்னாங்க, 4 வயசு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அதான் மேடம் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருங்க, 55 வயசு ஆசீர்வாதம். நல்லா கேட்டீங்களா? பஸ்ல டிராவல் பண்ணி கொண்டிருக்கேன், ரொம்ப குளிரா இருக்குது, பஸ்ல டிராவல் பண்றேன், அதாலதான். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி நாங்க எங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி புதுசு செய்து இல்லாத பழசுல விரும்பினதை செய்து நாங்க சந்தோஷப்படணும். விருப்பமானது எதையும் நல்லதை செய்யணும் என்ற ஆசை வரணும். ஆனா அது டை அடிக்கிறது இல்ல, தலைமை கருத்தாலும் மனம் கற்காது. அப்ப மனதை சந்தோஷப்படுத்தி நல்ல வழியில சிந்திச்சு நல்ல புக்ஸை ரீட் பண்ணி நல்ல நீங்க என்கரேஜ் பண்றீங்க தானே எழுத்து துறையில வர சொல்லி, அப்படி எதையும் வாசிச்சாத்தான் உங்களுக்கு எழுதுறதுக்கும் வரும். எங்களுக்கு எல்லாம் எழுத கொஞ்சம் வராது, ஆனா எழுத்து துறையில போறது அது பார்த்து திங்க் பண்ணி எழுதுறதுக்கு 3க்கும் அது சிறந்ததா இருக்கும். சாரி, அதைத்தான் சொல்ல விரும்புறேன். ஆனா மிகவும் அருமையா அம்மா இழுத்து கொண்டு போனா, நல்லா கதைச்சா, நல்ல மிகவும் நன்றி. சந்தர்ப்பத்துக்கு நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி மேடம். நன்றி. லதா மேடம், வயோதிக வயசுல வந்து குழந்தைத்தனம் கூடுங்கிறாங்களே, அதை பத்தி சொன்னீங்களா? அது என்னன்னு சொன்னா, அந்த மூளையினுடைய படிச்சதுதான், மூளைக்கு போகக்கூடிய அந்த அணுக்களுடைய பதிவுகள் ரொம்ப ஸ்பீடு கம்மியாயிருமா. அவங்க வந்து அதிலே மூளை கூடுதலா எதுவும் செய்யாம ஆக்டிவா இல்லாம இருக்க குழந்தைத்தனம் கூடுங்கிறாங்க. 2வது, வயோதிகத்துல யாரோடையாவது பிரிவு ஏற்பட்டுன்னு வைங்க, அந்த நேரத்துல ரொம்ப அடங்க முடியாத அல்லது தன்னை பாதுகாக்க முடியாத அந்த அல்ஜிமர்ஸ் நோய் இருக்குல்ல, அது வந்து வயோதிகத்துல நிறைய வருதுங்கிறாங்க. அதெல்லாம் வராம இருக்குன்னா இளமையிலேயே நம்ம வந்து நல்ல மாதிரி வச்சுக்கணும். அதுக்குதான் இந்த மாதிரி நடப்பயிற்சி, மனப்பயிற்சி எல்லாமே கொடுக்கறது நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு தான் மற்ற கருத்துக்களை சொல்ல முடியும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. முனிவர் ஆசி கொடுக்க மறுத்தது சிலவளை அவர் ரொம்ப தப்பு செய்திருப்பார் முன்ன காலத்துல. அப்ப ஆக 4 வருஷமா தான் நல்ல வழிய கடைபிடிக்கிறார் போல இருக்குது. அதாலதான் அவர் சொன்னாரோன்னு தோன்ற செய்யுது. 4 வயசுன்னு சொன்னது தான் அவங்க நல்ல மாதிரி இருக்கிறாங்க போல. ஆமா, அதான் அவங்க மீன் பண்றாங்க. இந்த அல்சைமர் வந்து கொடுமை இல்லை சார், அவங்க பேரையே அவங்க மறந்து போயிடுவாங்க, யாருன்னு அவங்களுக்கே தெரியாது. எல்லாருக்கும் அப்படி ஆகுமா என்ன ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் அப்படி சொல்றாங்க. நான் ரீசெண்டா யாரையோ ஒருத்தங்க, ஒரு பெரியவங்க வீட்டுல இருந்தவங்க சொன்னாங்க, அவங்க பேரே அவங்களுக்கு சொல்ல தெரியாது, ரொம்ப ரிஸ்கி, அவரை விட்டுட்டே போக முடியல, யாராவது ஒருத்தங்க வீட்டுல இருந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அத்தை அப்படிதாம்மா இருந்தாங்கல்லதா. எங்க அத்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, வாயில சாதம் கொடுத்தா முழுங்கணுங்கிறது கூட தெரியாதுமா அவங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவங்களோட, ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. என்ன டயக்னைஸ் பண்ணாங்க டாக்டர்? அல்சைமர் தான் அவங்களுக்கு. அத வந்து நீங்க பாத்துக்கங்க, அத ஒண்ணும் பண்ண முடியாது, மருந்தெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல வச்சுக்கிட்டே அவங்களுக்கு வாயில ஒரு நோண்டு சாதம் வச்சா வாயிலேயே வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க மணிக்கணக்கா, முழுங்க தெரியாது. நடராஜ் சார் சொல்ல வர்றாரு அல்சைமர் பத்தி.
அதுக்கு முன்னால இந்த டை அடிக்கிறது மட்டுமில்ல, சன் டையும் பிடிக்காம இருந்துடும். சன் டை பிடிக்காம இருந்தாலே நமக்கு வயசு போகாது. சார் இது அருமையான கோட்டு சார். இது முதல்ல கேள்விப்படுறேன். இந்த என்னன்னா ரொம்ப பேர் வந்து ஹுவாமை நான் யாருன்னு அறிய துடிக்கிறாங்க. நான் சொல்றது நான் அப்படி இல்லை, நான் யாருன்னு மறக்காம இருந்தாலே நமக்கு போதும். அதாவது அல்சைமர் வந்தா நான் யாருன்னே மறந்துடுவேன். அதுதான் எனக்கு முக்கியம். ஒழிக்க நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஆவலே இல்லை. சார் அது சண்டை பிடிக்க கூடாது, ஆனா சண்டை எனக்கு பிடிக்கும் லீவா இருக்கிறதுனால. அது தெரியுதான். ஏன்னா உங்களுக்கு இப்ப சண்டே லீவ் பண்ணிட்டாங்க, முன்ன மாறி இருந்தது ஃப்ரைடே சாட்டர்டே. இப்ப சாட்டர்டே சண்டே. சாட்டர்டே சண்டே. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? எல்லாரும் பேசிட்டாங்களா? கல்யாணி மேடம் முடிச்சுக்கலாம் சார். வாங்க மேடம். முடிச்சு வைக்கிறதுக்கு நான் லேட்டா வந்தேன் இல்லையா லதா? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டீங்கப்பா. கொஞ்சம் வெளியே போயிட்டேன் லதா, அதான். போட வந்திருக்கீங்க சார். வணக்கம் போட்டாச்சு, முடிச்சிருங்க. இல்ல ஒண்ணும் சொல்லுங்க லதா மேடம், ஒண்ணும் சொல்லுங்க. நீங்க வந்து சுறுசுறுப்பா இருங்க. அதாவது என்ன சொன்னாங்க, வாக் பண்ண சொன்னாங்க. வாக் பண்றதுக்கு ஒரு கால்குலேஷன் சொன்னாங்க. அந்த கால்குலேஷன்லாம் அந்த கால்குலேஷன் சமயத்துல நான் வந்துட்டேன் சார். வந்துட்டீங்களா? கால்குலேஷன் போட்டுட்டு இருந்தது, அதான் ஒண்ணு மறந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா, அந்த சமயத்துல உள்ள வந்துட்டேன் நான். ட்ரெயின்ல புது சேனல்லாம் ஓபன் பண்ணுங்க. ஓகேங்க சார், அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே டெய்லி. அவங்கதான் பாரதிய வித்யாபவன் போயிட்டு வராங்க. ஆமாப்பா. இல்ல நம்ம டெய்லி நம்ம மீட்டிங்ல உட்கார்ந்து அந்த வேலையை தானே பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? இல்ல அது நீங்க இருந்துகிட்டு வேலை பாக்குறீங்க, மூவிங்லயே வேலை பாக்குறீங்க, அதுதான் உங்களோட திறமை. வயசே எப்படி அடிச்சாரு பாருங்க. சார் டெய்லி மூவிங்ல தான் இருப்பாரு. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வெளியே வந்தோடனே சார் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாம் கையில வச்சிருக்கீங்க, கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. இங்க பாம்பின் கால் பாம்பரியம். ஆமா சார், பாம்புன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. இப்போ லதா ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அதாவது வேகமா நடக்கிறத பத்தி. எனக்கு இது வந்து ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா இது ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா இப்ப வந்து மெதுவா தானே நடக்குது. அந்த மாதிரி மெதுவா இருந்து அப்படி இப்ப தியானங்கிறது ஓகே, தியானம் பண்றது, யோகாவும் ஸ்டில் ஓகே. அது வந்து மெதுவா தான் நம்ம செய்யறோம். அது யாராருக்கு என்னென்ன முடியுமோ அது செய்யறோம். அது வந்து ரொம்ப ஹெல்தின்னு தோணுது எனக்கு. அது வந்து நீண்ட ஆயுளையும் கொடுக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த மூச்சு கணக்கு வந்து கவுண்ட் செய்யப்படுது. அதாவது ஒரு உடம்புல வந்து அந்த இதயம் எவ்வளவு தூரம் துடிக்கும் அப்படிங்கறது வந்து ஓரளவு பிக்ஸ்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது நம்ம வந்து அவ்வளவு தூரம் வேகமா ஓடி அந்த இதயத்தை வந்து அதிகமா ஒர்க் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னாக்க யூ ஆர் மேக்கிங் இட் வெரி டயர்ட். லைக் இப்ப கார் ஓட்டுற மாதிரி தான். அது எத்தனை கிலோமீட்டர் அவ்வளவு ஸ்பீடா ஓட்டி பழகிட்டோம் அப்படின்னாக்கா அது எவ்வளவு பழசாகுது அப்படிங்கிற மாதிரி. அதே இது ஆனா வந்து மெதுவா செய்யறது. இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா தியானம், யோகா, இந்த ரெண்டும். அது வந்து இட் இஸ் ஃபார் பெட்டர் தென் கோயிங் ஃபார். ஆமா, நடைனா ஓகே. அதாவது யூ கேன் கோ ஃபார் அ வாக். நம்ம அந்த கோயிலுக்கு போறதும் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த மலை ஏறுறது அப்படிங்கறதும். யாரும் வந்து வேகமா ஓடு, வேகமா மலை ஏறு அப்படின்லாம் சொல்றது கிடையாது. மெதுவா நீ சாமியை கும்பிட்டுட்டே, சாமிங்கிறது ஒரே கான்சென்ட்ரேஷன் பவரோட மெதுவா மலை ஏறிட்டு அங்க போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து இருந்துட்டு திரும்பி வா அப்படிங்கிறது தான் கணக்கு. சோ அந்த மாதிரி மெதுவா செய்யறதுதான் பெட்டர்ன்னு தோணுது எனக்கு. அது பிகினிங்ல இருந்தே சம்ஹவ் எனக்கு இந்த மெடிடேஷன், தியானம், அந்த மாதிரி இது அது ஓகே. இந்த ஜாகிங், வேகமா ஓடுறது, இந்த ட்ரெட்மில், இது எல்லாமே கொஞ்சம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்பவுமே எனக்கு தோணுது. இதை இங்க பதிவு செய்யணும். இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஆமாப்பா, ஆமா. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட another 50-60 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் they will find out whether the thing is கரெக்டா தப்பாங்கிறத. அதுக்குள்ள வந்து ஒரு 50-60 இயர்ஸ் ஆயிரும் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள. அப்புறம் தான் மெதுவா சொல்லுவாங்க. இப்ப இந்த நம்மளோட யோகாவும் நம்மளோட அந்த மெடிடேஷன் இதெல்லாம் வந்து பல்லாயிரக்கணக்கா அது போயிட்டு தான் இருக்கு. அதனால அதெல்லாம் ப்ரூவன். இது இப்போ வந்திருக்கிறதெல்லாம் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்டா ஓடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஓடி அவங்க எல்லாம் முடிவு பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒண்ணு வருது. நம்மளா தப்பிச்சுக்கலான்னு பாக்குறேன், வேற ஒண்ணும் காணாது போயிடும். அது இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல சார், காணாதெல்லாம் போக மாட்டோம் சார். நம்ம இப்ப மெதுவா போறதுனால நம்ம கண்டிப்பா அது வரைக்கும் இருப்போம்.
நம்மள எங்க சார் ஓடுறோம்? நம்ம தான் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா உட்காந்துருக்கோமே சார். மேடம் உங்க கால் ஓடாது, உங்க கார் ஓடுது இல்ல. அதுதான் சார், காரை மாத்திடுறோம்ல. இல்ல நீங்க நடக்கிறதையாவது கொஞ்சம் பிரிஸ்கி வாக் செய்றீங்கன்னா நல்லா. ஏன்னா சில நேரங்கள்ல உயர்த்திட்டு குறைப்பாங்க எக்ஸசைஸ் செய்யல. ஆனா எங்க வயசுக்கு நாங்க கொஞ்சோண்டு கையை விசுக்கி கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்தா ஏழுமானவங்க அதை செய்தா கொஞ்சோண்டு மூச்சு வந்து கூட கூட பம்ப் வந்து கூட வேலை செய்யறது சில வேலைகள்லயே அது நல்லதாகி இருக்கும் சொல்றாங்க. அதனால அதுதாங்க அந்த ஹார்ட்ட வந்து அவ்வளவு தூரம் வேலை வாங்க வைக்கிறதுதான் தேவையில்லாத விஷயம். கல்யாணி மேடம், காந்திமதி மேடம் சாதாரணமா நடந்தாலே காத்து அவங்கள ஸ்பீடா தள்ளி போயிடும். சார் எங்க இருக்காங்க அவங்க? காந்திமதி மேடம் லண்டன்ல இருக்காங்க. ஓகே, ஹாய். அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. அதனால அவங்க நடக்கலாம், பாஸ்டா நடப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்மள மாதிரி குண்டா இருக்கவங்க எல்லாம் பாஸ்டா நடந்தா மூச்சுவாங்க, அதிகமா மூச்சுவாங்க. நம்மள மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க சார். நான் என்ன சொல்றேங்க, நம்மள என்ன அர்த்தங்க அது? சரிங்க சார், நீங்க மாலதியை கூட சேர்த்துக்க கூடாதுங்க சார். நான் என்ன மட்டும் தான் சொல்றேன்னு திருப்பி நீங்க மாலதி சண்டைக்கு வலைக்கு இது கூப்பிடுறீங்க பாருங்க. நீ கூப்பிட்டு சும்மா இருக்கிறதெல்லாம் இல்லையா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு டிஸ்கஷன். ஆக்சுவலா நீங்க பேசுறது ஒரு பக்கம்னால நல்ல ஒரு டிஸ்கஷன். புதுசா ஏதாச்சும் பண்ணுவோம். எல்லாரும் புதுசா முதல்ல ஆர்டிகல் எழுதுங்க. அந்த ஆர்டிகல்லாம் எழுதின ஆர்டிகல்லாம் படிங்க. புது சேனலுங்க ஓப்பன் ஆகும். இதுதான் என்னுடைய பாலிசி. முதல்ல எல்லாரும் எழுதுங்க, எல்லாரும் படிங்க. படிச்சுட்டு கமெண்ட் போடுங்க, அதுக்கு ஒரு 4 வார்த்தை எழுதுங்க. அப்ப டிஃப்ரெண்டா சேனல் ஓபன் பண்ணலாம் நம்ம. சோ இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறேன். அருமையான நிகழ்ச்சி தந்த லதா மேடம் நன்றி சொல்லி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். லண்டன்ல இருந்து கலந்து கொண்ட திருமதி காந்திமதி மேடம்க்கும் நடராஜ் சாருக்கும் நன்றிகள். நீங்களும் இளமையின் போட்ட மணி வந்துட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்காக உங்களுக்கும் நன்றி, மகிழ்ச்சி. அனைவரையும் மறுபடியும் மண்டே திங்கட்கிழமை பார்க்கலாம். இன்றைக்கு நாளை நிகழ்ச்சி இல்லை. நாளைக்கு எனக்கு ஒரு பர்சனலா வேலை இருக்கிறதுனால நிகழ்ச்சி இல்லை. பார்ப்போம் திங்கட்கிழமை. பாய். நன்றி சார். நன்றி.